ஓகே. ஸோ ஹேர் கேர் அப்படின்னு வரும்போது பாத்தீங்கன்னா, நமக்கு தெரிஞ்ச ஹேர் கேர் என்ன? தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணுவோம். அத விட்டா ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணுவோம். இது 2 தான் நம்மளுக்கு தெரிஞ்ச ஹேர் கேர். அத விட்டு வேற எதனா பண்ணுவோம் அப்படின்னா, ஓகே. இருக்கக்கூடிய இலை, தழை இது எல்லாத்தையும் அரைச்சு போட்டு இல்ல இந்த மாதிரி ஹோம் தெரப்பி ஏதாவது நம்ம வந்து அப்ளை பண்ணிட்டு இருக்கோம். பட் ப்ராப்பரா நம்ம ஒரு விஷயங்கள் செய்யும் பொழுது, நமக்கு உண்டான ஆல்ரெடி இருக்கிற பிரச்சனைகள், தலையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு சார்ட் அவுட் ஆக நெறைய சான்சஸ் இருக்கு. அம் ஒரு ஒரு மனுஷனோட பாடிக்கு புரோட்டீன் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம தலைமுடிக்கும் பாத்தீங்க அப்படின்னா, புரோட்டீன் சப்ஸ்டன்ஸ் ரொம்ப ரொம்ப அவசியம். அத வந்து கெரட்டின் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இப்ப பார்லர்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, கெரட்டின் ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்பவே வந்து ஃபேமஸான ஒண்ணு. ஓகே. அண்ட் மோர் ஓவர் இந்த கெரட்டின் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல இருக்கக்கூடிய புரோட்டீன் வந்து கன்வெர்ட் ஆகும். கெரட்டினா மாறி தான் நமக்கு ஹேர்ல போயிட்டு ஒரு லக்ஸூரியஸ் ஹேர் இல்ல வந்துட்டு நம்ம நல்ல ஒரு அடர்த்தியான, நீளமான, கருமையான கூந்தல் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். இல்லன்னா என்ன ஆகும் பாருங்க. இந்த புரோட்டீன் டெஃபிஷியன்சி வந்துருச்சு அப்படின்னாலே, முடிகள் எல்லாமே வந்துட்டு அ வெடிக்க ஆரம்பிக்கும். அதாவது ஸ்ப்ளிட் எண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நுனி பகுதியில வந்து பாத்தீங்கன்னா, வெடிக்க ஆரம்பிச்சுரும். சோ வெடிச்சது அப்படின்னா, முடி பிரேக் ஆகும். நம்ம சீப்பு போட்டு வாரும்போதே பாத்தீங்கன்னா, முடி துண்டு துண்டா உடைஞ்சு விழுந்துரும். அண்ட் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, ரூட்ல இருந்து ஹேர் ஃபால் ஆகுது. சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா, ரூட் வந்து ஸ்ட்ரென்த்தே இருக்காது. ஆம், ரொம்ப சும்மா சீப்பு போட்டாலே வந்துட்டு நார்மலா இருக்க அந்த சிக்குல கூட மாட்டிக்கிச்சுன்னா, முடி வந்து கம்ப்ளீட்டா நமக்கு வேரோட வந்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அத பார்க்கும்போது தான் நமக்கு வந்து இன்னுமே வந்துட்டு ரொம்ப பயம் ஜாஸ்தியா வரும். என்னடா இது வேரோட முடி வருதே அப்படின்னு சொல்லிட்டு. 3வது ரொம்ப ட்ரையா இருக்கும். சில பேரோட முடி வந்து பாத்தீங்கன்னா, ரொம்ப வறண்டு போய் ரொம்ப ட்ரையா ஜீவனே இல்லாம இருக்கும். அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஏன் வருது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம சாப்பாடு சரியா எடுத்துக்கிறது கிடையாது. அதாவது போஷாக்கு நிறைஞ்ச ஊட்டச்சத்து நிறைஞ்ச உணவு நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா, அதுல புரதச்சத்து இருக்கு, புரோட்டீன் சப்ஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்னா, அந்த புரோட்டீன் சப்ஸ்டன்ஸ் ஆனது நம்மளோட ஹேருக்கு சூப்பரான சப்போர்ட்டிவா இருக்கு. இந்த பேசிக்ஸ் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிட்டோம்னா நமக்கு டேண்ட்ரஃப் வராது. டேண்ட்ரஃப் இல்ல அப்படின்னா ஸ்கின்லயோ இல்ல ஹேர்லயோ உங்களுக்கு ரேஷஸ் வராது. அண்ட் ஸ்கின்லயும் வந்து பாத்தீங்கன்னா ட்ரைனஸ், வெடிக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நமக்கு வராது. ஸோ ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் ரொம்ப ரொம்ப அவசியம். அண்ட் எஸ்பெஷலி இப்போ வந்து பாத்தீங்கன்னா பார்லர்ஸ் எல்லாமே க்ளோஸ்ட். மென்ஸ் ஹேர் கட்டிங் பண்ணல அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன சொல்றது, மென்டலி வந்து பாருங்க அவங்களுக்கு நிறைய ஹேர் இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க வந்துட்டு என்ன சொல்றது, அது மெயின்டைன் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். சோ மெயின்டைன் பண்ணாம லாஸ்ட் லாக்டவுன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பாய்ஸ் வந்துட்டு லாங்காலாம் ஹேர் வளர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. பட் அதை மெயின்டைன் பண்றதுன்றது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு பார்ட். ஸோ இதை ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணலன்னா என்ன ஆகும்னா, முடி வந்துட்டு வேரோட விழ ஆரம்பிக்கும். வேரோட விழும்போது நிறைய வந்துட்டு பால்ட்னஸ், அதாவது வழுக்கை அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஸ்டார்ட் ஆகும். ஸோ நம்ம ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா இது சூப்பரான சான்ஸ் நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு. பிகாஸ் நம்ம அவ்வளவு வெளியில போறது கிடையாது. ஸோ பொல்யூஷன் கம்மியா இருக்கும். வெயில்ல எக்ஸ்போஸ் ஆகிறதும் கம்மியா இருக்கும். ப்ராப்பரான ஊட்டச்சத்தும் ப்ராப்பரான ஒரு சிம்பிள் கேரிங்கும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஹேரை வந்துட்டு சூப்பரா மெயின்டைன் பண்ணியே ஆகலாம். ஸோ நம்மளோட மோதி கேர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சலூன் எக்ஸ்பீரியன்ஸ். இப்ப சலூன்ஸ் எல்லாமே க்ளோஸ்ட். பட் நம்ம வீட்லயே அந்த சலூனுக்கு போனா நம்ம ஹேரை வந்துட்டு எப்படி வந்து ஒரு லக்ஸுரி ஃபீல் நம்மளால என்ஜாய் பண்ண முடியுமோ அதே மாதிரி ஒரு ஃபீல் நம்ம வீட்லயே நம்மளால செஞ்சுக்க முடியும். வித் சலூன் கேட்டகரி ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ். என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்கு? ஷாம்பூஸ் இருக்கு, கண்டிஷனர் இருக்கு, ஆர்கன் ஆயில், அதாவது ஒரு பிரீமியம் ரேஞ்ச் ஹேர் கேர் ஸ்பா ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஆர்கன் ஆயில் ரேஞ்ச்ல நம்ம கிட்ட ஷாம்பூ, கண்டிஷனர் அண்ட் ட்ரீட்மெண்ட் ஆயில்ஸ் இருக்கு. சலூன் பிரீமியம் ஹேர் ஆயில் இருக்கு, விட்டமின் இ அதிகமா இருக்கக்கூடிய சலூன் ஹேர் ஆயில் பிளஸ் ஹேர் கலரிங் இருக்கு. ஓகே. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நேச்சுரல் இன்ஸ்பயர்ட். ஸோ அதுல யூஸ் பண்ணிருக்க ஒரு சில இன்கிரீடியன்ஸ் எஸ்பெஷலி கலர்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ஸ் நிறைய யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் வெரி சேஃப். அண்ட் சலூன்ல போனீங்க அப்படின்னா நீங்க எப்படி ஒரு ப்ரீமியம் ஃபீல் நமக்கு கிடைக்குமோ அதே மாதிரியான ஃபீல் நமக்கு
வீட்லயும் கிடைக்கும். ஸோ என்டையர் சலூன் கேட்டகரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுல வந்து விட்டமின் ஹெச், விட்டமின் B5, சில்க் புரோட்டீன், விட்டமின் இ, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ZPTO. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட இன்கிரீடியன்ஸ் வந்துட்டு இந்த சலூன் கேட்டகரியில ஆட் பண்ணியிருக்காங்க டு அட்ரஸ் தி கன்சர்ன்ஸ். அதாவது நமக்கு ஏற்பட்டிருக்க கன்சர்ன் என்னவோ அதுக்கு தனித்தனியா அட்ரஸ் பண்ற மாதிரி நமக்கு ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஸ்மூத் அண்ட் ஷைன் ஷாம்பு, அதாவது வறண்டு ரொம்ப ரஃபா இருக்கக்கூடிய கூந்தலுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க ட்ரை அண்ட் ரஃப் ஹேர் நீங்க ஸ்மூத் அண்ட் ஷைன் ஷாம்பு யூஸ் பண்ணலாம். ஹேர் ஃபால் டிஃபென்ஸ் ஷாம்பு இருக்கு, அண்ட் தென் டேண்ட்ரஃப் கண்ட்ரோல் இருக்கு. ஸோ இது கூடவே சேர்த்து நமக்கு ஷாம்பூஸும் நமக்கு இருக்கு. ஜென்ரலி இந்த ஸ்மூத் அண்ட் ஷைன் ஷாம்பு வந்து பாத்தீங்கன்னா 5-in-1 ஃபார்முலா. ஸோ இது ஏன் 5-in-1 ஃபார்முலா அப்படின்னு சொல்றாங்கன்னா ஸ்மூத்னஸும் கொடுக்கும், ஷைனிங்கும் கொடுக்குது. அதே சமயத்துல முடிக்கு தேவையான விட்டமின் ஹெச், ப்ரோ விட்டமின் B5 அண்ட் சில்க் புரோட்டீன் இது எல்லாத்தையுமே சப்ளை பண்றதுனால நம்மளோட முடி ஈரப்பதம் மெயின்டைன் ஆகும், வேர்க்கால்கள்ல இருந்து ஸ்ட்ரென்த் ஆகும், அண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காவும் நம்மளோட முடி இருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு வறண்டு போய் ட்ரையா இருக்கக்கூடிய ஒரு ஹேரை கூட நம்ம வந்து சில்கி சாஃப்ட் ஹேரா நம்மளால மாத்த முடியும். ஸோ எஸ்பெஷலி ஸ்மூத் அண்ட் ஷைன் ஷாம்பு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுல வந்து பயோட்டின் சொல்லக்கூடிய ஒரு விட்டமின் ஹெச் கண்டென்ட் இதுல இருக்கு. விட்டமின் ஹெச்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஹேர் விட்டமின். நான் சொன்னலே கெரட்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ் நமக்கு முடிக்கு ரொம்ப தேவை அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு புரோட்டீன் சப்ஸ்டன்ஸ். ஓகே, இந்த விட்டமின் ஹெச் வந்து பாத்தீங்கன்னா பயோட்டின், அதாவது முடிக்கு தேவையான ஒரு ரெக்வயர்ட் அடிக்வேட் விட்டமின் சொல்லலாம். ஒரு பேசிக்கான விட்டமின் பாத்தீங்கன்னா இந்த விட்டமின் ஹெச் தான். இந்த விட்டமின் ஹெச் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாடியில இல்ல அப்படின்னா நமக்கு ஹேர் ஃபால் ஜாஸ்தி ஆகும். நம்மளோட ஸ்மூத் அண்ட் ஷைன் ஷாம்புல விட்டமின் ஹெச் நிறையவே இருக்கு. ஸோ பயோட்டின் ப்ராடக்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எப்பேற்பட்ட ஹேர் லாஸையும் ஸ்டாப் பண்ணும். அதாவது கெமிக்கல் ட்ரீட்டட் ஹேர் லாஸ், ஸ்ட்ரைட்னிங் பண்றோம், அயனிங் பண்றோம், இல்ல வந்துட்டு தண்ணியில வந்துட்டு குளோரின் வாட்டர்லாம் யூஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஹேர் ஃபால் வரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கலர் பண்ணிருக்க ஹேர், ஓகே, இதுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து முடி ஹேர் ஃபால் வந்து ஜாஸ்தி இருக்கும். சில பேர் வந்து டேப்லெட்ஸ் நிறைய எடுத்துட்டு இருப்பாங்க, ஓகே, அதனால கூட அவங்களுக்கு சைட் எஃபெக்ட்ஸ்னால ஹேர் ஃபால் இருக்கலாம். பிரெக்னன்சி டைம்ல, ஆஃப்டர் பிரெக்னன்சி, ஆஃப்டர் டெலிவரி, ஸோ அந்த மாதிரி டைம்ல வந்து பாத்தீங்கன்னா எஸ்பெஷலி பிரஸ்ட் ஃபீடிங் மதர்ஸ்க்குலாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ஹேர் ஃபால் பிரச்சனை இருக்கும். அதுக்கு ஸ்மூத் அண்ட் ஷைன் ஷாம்பு பெஸ்ட் சோர்ஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ப்ரோ விட்டமின் B5. ஸோ இது என்ன பண்ணுதுன்னா நம்ம ஹேருக்கு தேவையான புரோட்டீன் ரிச் டிஷ்யூஸை வந்துட்டு பில்டப் பண்ணி கொடுக்குது. ஸோ டிஷ்யூஸ் வந்து பில்ட் ஆகும்போது நம்மளோட முடி வந்து ரொம்ப திக்கா வளர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அடுத்தது வந்து ஆர்கன் ஆயில். ஸோ ஆர்கன் ஆயில்ல நம்ம எல்லாருக்குமே தெரியும் விட்டமின் இ அதிக லெவல்ல இருக்கு, அண்ட் அது ஒரு ஃபேட்டி ஆசிட்ஸ், தேவையான ஃபேட்டி ஆசிட்ஸ் அதுல இருக்கிறதுனால ஒரு முடியில வந்துட்டு எப்படி நம்ம ஃபேஸ்க்கு எப்படி SPF அப்ளை பண்றோமோ சன் ப்ரொடெக்ஷன், UV ப்ரொடெக்ஷன் மாதிரி நம்மளோட ஹேருக்கு அது ஒரு UV ப்ரொடெக்டரா அமையுது. அண்ட் அது மட்டும் இல்லாம வெளியில இருந்து என்டர் ஆகக்கூடிய அந்த ப்ரீ ரெடிகல்ஸ், அதாவது ஃபாரின் பாடிஸ், ஏதாவது தேவையில்லாத விஷயங்கள் லைக் டஸ்ட், பொல்யூஷன், இந்த மாதிரி ஹேரை டேமேஜ் பண்ணக்கூடிய விஷயங்கள் எது இருந்தாலுமே அது வந்து நமக்கு கண்ட்ரோல் பண்ணி நமக்கு சூப்பரான ஒரு எலாஸ்டிசிட்டியை இம்ப்ரூவ் பண்ணி. அண்ட் சில்க் புரோட்டீன் பாத்தீங்க அப்படின்னா சில்க் புரோட்டீன் ரொம்ப ரொம்ப எசென்ஷியலான ஒரு ப்ராடக்ட். முடி வந்துட்டு நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரேக் ஆகும். நம்ம சீப்பு போட்டு வாரும்போதே பாத்தீங்கன்னா நம்ம முடி வந்து அடிக்கடி வந்து கட் ஆகும். ஸோ அப்படி கட் ஆகுற அந்த மாதிரி, அதாவது வேரோட கட் ஆகாது, பாதியிலேயே கட் ஆகும், துண்டு துண்டா வந்துட்டு நிறைய பேருக்கு எஸ்பெஷலி தலை குளிச்சுட்டு நம்ம தலை தோட்டும் போதெல்லாம் நம்ம டவல்ல கீழெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முடி கொட்டி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து அந்த உடையறது தான் ஸ்ட்ரென்த். அந்த நியூட்ரிஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரூட்ல இருந்து நமக்கு டிப் வரைக்கும் போய் சேராததுனால பாதி முடி வரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்தியா இருக்கும், அதுக்கப்புறம் இருக்கிற முடியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹெல்தியா இருக்காது. ஸோ அதெல்லாம் வந்து உடஞ்சிடும். இந்த சில்க் புரோட்டீன் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஃபுல்லா வந்து சப்போர்ட்டிவா இருக்கும். பிளஸ் அதே சமயத்துல ஈரப்பதத்தை மெயின்டைன் பண்ணி கொடுக்கறதுனால நம்மளோட முடி வந்துட்டு
டேமேஜ் இல்லாம ரொம்ப சாஃப்டா ரொம்ப சப்பிளா இருக்கிறதுக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணுது. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹேர் ஃபால் டிஃபென்ஸ் ஷாம்பு. ஹேர் ஃபால் டிஃபென்ஸ் ஷாம்பு வந்து பாத்தீங்கன்னா எஸ்பெஷலி டேமேஜ் அண்ட் பிரேக்கேஜ் ப்ரூன் ஹேர். ஸோ அகெயின் இதுல இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ஸும் பாத்தீங்கன்னா ஹேர் விட்டமின், விட்டமின் B5, விட்டமின் இ அண்ட் புரோட்டீன் காம்ப்ளெக்ஸ். புரோட்டீன் காம்ப்ளெக்ஸ் அதிகமா இருக்கும்போது நான் சொன்ன மாதிரி புரோட்டீன் ரிச் டிஷ்யூஸ் ஃபார்ம் ஆகும். டிஷ்யூஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா நம்மளோட ஹேர் ரொம்ப திக்கா இருக்கும். ஸோ திக்கா இருக்கு அப்படின்னா ரூட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாதான் நமக்கு ஹேர் வந்து திக்கா வரும். ரூட் ஃப்ரம் த ரூட் வந்துட்டு நமக்கு வந்து ரொம்ப திக்கா ரொம்ப சாஃப்டா ஒரு ஹெல்த்தியான ஹேர் நமக்கு கிடைக்கும். அண்ட் மோர் ஓவர் ஆல்ரெடி ஏதாவது ரிப்பேர்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் உங்களோட ஹேர்ல அதாவது ஸ்பிளிட்டன்ஸ் இருக்கலாம், இல்ல வந்து நான் சொன்ன மாதிரி பிரேக்கேஜ் ஹேர்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அதையும் வந்து உங்களுக்கு இது கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குது. எல்லா விதமான ஹேர் ஃபால்க்கும் நீங்க இந்த ஹேர் ஃபால் டிஃபென்ஸ் ஷாம்பூஸ் யூஸ் பண்ணலாம். மூணாவது வந்து டேண்ட்ரஃப் ஷாம்பு. டேண்ட்ரஃப் அப்படின்னு வரும்போது பாத்தீங்கன்னா ரெண்டு விதமான டேண்ட்ரஃப் இருக்கு. ஒன்னு வந்து பவுடர் டேண்ட்ரஃப், இன்னொன்னு வந்து ஆயில் டேண்ட்ரஃப். ஸோ பவுடர் டேண்ட்ரஃப்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம தொடர்ந்து நம்ம ஒரு 1 வீக் வந்து ஹேர் வாஷ் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 3-4 days ஹேர் வாஷ் பண்ணலன்னா ஸ்கேல்ப் வந்துட்டு ட்ரை ஆக ஆரம்பிக்கும். ஸோ ட்ரை ஆகும்போது என்ன ஆகும்னா டெட் செல்ஸ் வந்து நிறைய ஃபார்ம் ஆகும். அந்த டெட் செல்ஸ் எல்லாமே என்ன ஆகும்னா நம்ம சீப்பு போடும்போது இல்ல நீங்க தலை வந்து இச்சிங்கா இருக்கும். ஸோ இச்சிங் ஆகும்போது கூட பாத்தீங்கன்னா சொரியும் போது கூட அந்த வெள்ளை வெள்ளையா வந்துட்டு நமக்கு ஃபிளேக்ஸ் மாதிரி வர ஆரம்பிக்கும். இதுதான் வந்துட்டு பவுடர் டேண்ட்ரஃப். இதை வந்து வாஷ் பண்றோம். ப்ராப்பரா நீங்க ஹேர் வாஷ் பண்றீங்க, ஒரு ஹேர் ஆயில் அப்ளை பண்ணி 20 minutes கழிச்சு ஷாம்பூ கண்டிஷனர் எல்லாம் போட்டு ப்ராப்பரா ஹேர் வாஷ் பண்ணும்போது இந்த பவுடர் டேண்ட்ரஃப் கண்ட்ரோல் ஆயிடும். சில பேருக்கு ஆயில் டேண்ட்ரஃப்னு சொல்லுவாங்க. தலையில வந்துட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ஃபெக்ஷன் ஜாஸ்தியா இருக்கும். சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா மாதிரி ரொம்ப புண்ணு மாதிரி இருக்கும், அதுல இருந்து பிளட் இந்த மாதிரி கூட வரும். இன்ஃபெக்ஷன்ஸ் ஜாஸ்தியா இருக்கும், பெருசு பெருசா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கூட பாத்தீங்கன்னா நார்மல் ஹேர் வாஷ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அது வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ அதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் இன்கிரீடியன்ட் தேவை. அதுதான் ஜிங்க் பைரோத்தியான், ZPTO சொல்லுவாங்க. ஓகே. அண்ட் இன்னொரு காரணம் நம்மளோட இந்த டேண்ட்ரஃப் எல்லாம் வர்றதுக்கான இன்னொரு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ற தண்ணியில இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ், இந்த குளோரின், இது எல்லாமே என்ன பண்ணணும்னா நம்ம தலையோட ஸ்கேல்ப் பகுதி இருக்கு இல்லையா, அதை வந்து ட்ரை ஆகும். அந்த சர்ஃபேஸே ட்ரை ஆகிடும். சர்ஃபேஸ் ட்ரை ஆகும் போது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு டேண்ட்ரஃப் வரதுக்கு 100% சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த டேண்ட்ரஃப் கேர் ஷாம்பூல வந்து பாத்தீங்க அப்படின்னா விட்டமின் இ, புரோட்டீன் காம்ப்ளெக்ஸ், ஸோ இது கூட சேர்த்து நமக்கு ஜிங்க் பைரோத்தியானா இருக்கிறதுனால நமக்கு எப்படியான டேண்ட்ரஃபும் போயிடும். அது பவுடர் டேண்ட்ரஃபா இருந்தாலும் சரி, ஆயில் டேண்ட்ரஃபா இருந்தாலும் சரி, கம்ப்ளீட்டா நமக்கு பியூர் ஆயிடும். ஜிங்க் பைரோத்தியான் மற்றது எல்லாமே சேம் இன்கிரீடியன்ட் தான். ஸோ விட்டமின் B5 வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ரிச் டிஷ்யூஸ் நமக்கு சப்ளை பண்ணுது. விட்டமின் இ வந்து பாத்தீங்கன்னா டேமேஜஸ் ஏதாவது இருந்தா நமக்கு ரிப்பேர் பண்ணி முடி வளர்றதுக்கும் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கும் சப்போர்ட் பண்ணும். புரோட்டீன் காம்ப்ளெக்சஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த டிஷ்யூக்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வளர்றதுக்கும் ரொம்ப முடி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப திக்கா இருக்கிறதுக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணுது. பட் இந்த ZPTO வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து ஆன்டி ஃபங்கல் கேரக்டர் இருக்கு. ஸோ ஆன்டி ஃபங்கல், ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால தலையில ஏற்பட்டிருக்க இன்ஃபெக்ஷன்ஸ் எதா இருந்தாலும் அது கண்ட்ரோல் பண்ணுது. லைக் நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஆயில் டேண்ட்ரஃப்ல வந்து சில பேருக்கு புண்ணு மாதிரி எல்லாம் வரும்னு சொல்லிட்டு அதை கூட இது கண்ட்ரோல் பண்ணி கிளீன் பண்ணி கொடுத்துரும். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரேடியன்ட் ஷைன் கண்டிஷனர். இந்த கண்டிஷனர் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. இதுல வந்து ஜெனரலா ட்ரை அண்ட் ரஃப் ஹேர்னு கொடுத்துருக்காங்க. பட் பிராக்டிகலி ஸ்பீக்கிங் கண்டிஷனர் எல்லாருமே யூஸ் பண்ணணும். ட்ரை ஹேர் மட்டும்தான் இல்ல, எல்லாருமே யூஸ் பண்ணணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து பாத்தீங்கன்னா தண்ணி எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். சில பேர் வீட்டுல வந்து போர் வாட்டர் இருக்கும். போர் வாட்டர் வந்துட்டு சில பேர் வீட்டுல நல்லா இருக்கும், சில பேர் வீட்டுல நல்லா இருக்காது. அஃப்கோர்ஸ் அது வந்து எர்த்ல இருந்து வரக்கூடிய மினரல் ரிச் வாட்டர் தான். பட் அது நம்மளோட ஹேருக்கு வந்து சப்போர்ட் பண்ணாது. சில இடத்துல வந்து ரொம்ப சால்ட்டியா இருக்கும், சில இடத்துல வந்து ரொம்ப
என்ன சொல்றது, ஆயில் எல்லாம் நிறைய இருக்க மாதிரி இருக்கும், கண்டாமினேட்டடா இருக்கும். ஓகே, ஈவன் இன்கேஸ் நீங்க போர் வாட்டர் யூஸ் பண்றீங்க அப்படின்னா, அந்த மாதிரி இருக்கும்போது கூட உங்களோட முடி வந்து நார்மலா இருந்தா கூட அந்த மாதிரி இடத்துல நீங்க இருக்கீங்க, அந்த மாதிரி தண்ணி நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க கண்டிஷனர்ஸ் யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ இதுல வந்து ட்ரை அண்ட் ரஃப் ஹேர்னு கொடுத்துருக்காங்க, பட் எல்லாருமே கண்டிஷனர் யூஸ் பண்ணலாம். ஸோ எப்படி கண்டிஷனர் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வேறு பகுதியை விட்டுருங்க, வெறும் முடியில மட்டும் நம்ம வந்து கண்டிஷனர் எடுத்துட்டு கொஞ்சமா நீங்க ஜஸ்ட் அப்ளை பண்ணலாம். ஸோ அப்ளை பண்ணும்போது தேய்க்கலாம் கூடாது, ஜஸ்ட் டாப் டு பாட்டம் நீங்க வந்து அதை வந்து சும்மா ஸ்ப்ரெட் பண்ணி மட்டும் விட்டாலே போதும். ஸோ இந்த கண்டிஷனர் வந்து வித்தின் 2-3 மினிட்ஸ்ல வந்துட்டு நம்மளோட முடியில வந்துட்டு ஸ்டிக் ஆயிடும். ஏன் அப்படின்னா நம்ம ஷாம்பு போட்டு வாஷ் பண்றோம் இல்லையா, அப்போ என்ன ஆகும் அப்படின்னா முடிகள்ல உராய்வு ஏற்படும். உராய்வு ஏற்படும் போது முடிகள்ல இருக்கக்கூடிய கியூட்டிகல்ஸ் ஆனது ஓபன் ஆகும். கியூட்டிகல்ஸ்னா நம்ம மீன் மேல செதில்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி நம்ம முடியிலயும் சின்ன சின்னதா செதில்கள் இருக்கும். அதுதான் வந்து க்ளோஸ் ஆகி நமக்கு இருக்கும். நம்ம ஷாம்பு பண்ணும்போது அந்த செதில்கள் எல்லாம் ஓபன் ஆகும். அதுக்குள்ள இருக்கிற அழுக்கு, இல்ல நம்ம ஏதாவது எண்ணெய் போட்டிருப்போம், இல்ல ஏதாவது கெமிக்கல்ஸ் கலரிங் ஏஜென்ட்ஸ் ஏதாவது போட்டிருப்போம், எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா வெளியில வந்துடும், வாஷ் அவுட் ஆயிடும் நம்ம கிளீன் பண்ணும்போது. அதுக்கப்புறம் இந்த கியூட்டிகல்ஸ் வந்து திரும்ப க்ளோஸ் ஆகணும். ஓகே, க்ளோஸ் ஆகல அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன ஆகும், இந்த கியூட்டிகல்ஸ்குள்ள திரும்பவும் அழுக்கு சேரும்னா திரும்பவும் வந்து பாத்தீங்கன்னா டஸ்ட் படையறதுக்கு வாய்ப்பு இருக்கு, திரும்ப கெமிக்கல்ஸ் உள்ள என்டர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இல்ல வெயில்னால ரேடியேஷன்ஸ் ஏதாவது என்டர் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இந்த கியூட்டிகல்ஸ் க்ளோஸ் ஆகணும்னா நம்ம கண்டிஷனர் அப்ளை பண்ணி அந்த கியூட்டிகல்ஸை க்ளோஸ் பண்ணி விட்டுருணும். ஸோ கியூட்டிகல்ஸ் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா முடி வந்து ரொம்ப சாஃப்டா, ரொம்ப அந்த சர்ஃபேஸே வந்து பாத்தீங்கன்னா ஸ்மூதா இருக்கும். ஸோ இதுல இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ஸ் என்னென்னு பாத்தீங்கன்னா பயோட்டின், சேம் ஹேர் விட்டமின் அண்ட் விட்டமின் B5, ஆர்கன் ஆயில் அண்ட் சில்க் ப்ரோட்டீன். இது எல்லாருமே யூஸ் பண்ணலாம் கண்டிஷனர். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சலூன் ப்ரொஃபஷனல்ல நமக்கு வந்து நரிஷ் ஷைன் அண்ட் ஹேர் ஆயில், அதாவது ஆல்மண்ட் ஆயில், விட்டமின் இ அண்ட் கண்டிஷனர்ஸோட சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு பிரீமியம் ஹேர் ஆயில் தான் இது. ஜென்ரலி நம்ம கோகனட் ஆயில் யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, ஒரு மாதிரி ஸ்டிக்கி ஃபீல் இருக்கும். நம்மளால வெளியில போறோம் இல்ல ஆஃபீஸ் போறோம் அப்படின்னா அந்த ஸ்டிக்கினஸோட நம்மளால போக முடியாது, ரைட்? பட் இந்த சலூன் ப்ரொஃபஷனல் ஆயில் வந்து பாத்தீங்கன்னா பிரீமியம் ஆயில். இது வந்து கொஞ்சம் நான் ஸ்டிக்கியா இருக்கும். நீங்க அப்ளை பண்ணா கூட ஆயில் அப்ளை பண்ண மாதிரி தெரியாது. நம்ம வந்து வெளியில போகலாம், ஆபீஸ்க்கோ இல்ல காலேஜ்க்கோ நீங்க வந்து தாராளமா வந்துட்டு நீங்க இதை அப்ளை பண்ணிட்டு போகலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா மெயினா எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முடிக்கு நல்ல ஒரு ஷைனிங் தரும், பிளஸ் ரொம்ப சாஃப்டாவும் ரொம்ப ஸ்ட்ராங் அண்ட் சில்கியா இருக்கிறதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். சில பேருக்கு நிறைய சிக்கு விடும், எஸ்பெஷலி இந்த கர்லி ஹேர்ஸ், சுருட்ட முடி இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய சிக்கு விடும். அவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரீமியம் ஆயில்ஸ் அப்ளை பண்ணிட்டு நீங்க சிக்கு ஒடிச்சிங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அது மெயின்டைன் பண்றதுக்கு. இதுல இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ஸ் ஆல்மண்ட் ஆயில், விட்டமின் இ, சிலிகான் கண்டிஷனர்ஸ். ஸோ இது எல்லாமே என்ன பண்ணணும்னா சிக்கு விழாம திரும்பியும் சிக்கு இருந்தாலும் அது ஈஸியா எடுக்கிறதுக்கு நமக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். அண்ட் நான் கிரீசி, கலர்லெஸ், முடிக்கு ரொம்ப நல்லது. ஃபிளேவர்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா சொல்றது, ஏதாவது பெர்ஃபியூம்ஸ், சில ஹேர் ஆயில் எல்லாம் பாத்தீங்கன்னா பெர்ஃபியூம்ஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க. அந்த பெர்ஃபியூம்ஸ் வந்து முடிக்கு நல்லது கிடையாது. இது வந்து பெர்ஃபியூம் கிடையாது, எதுலயுமே பெர்ஃபியூம்ஸ் ஆட் பண்ணல. எல்லா ஏஜ் குரூப்பும் இதை யூஸ் பண்ணலாம், எந்த விதமான முடியிலையும் நீங்க அப்ளை பண்ணலாம். அதாவது இப்ப ஹேர் வாஷ் பண்ணி நீங்க இருக்கக்கூடிய வெட் ஹேர்லயும் நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். இல்ல இன்னைக்கு ஹேர் வாஷ் பண்ணிட்டு நீங்க நெக்ஸ்ட் டே வந்துட்டு ஹேர் வாஷ் பண்ண மாட்டீங்க, பட் அப்ப அந்த ட்ரை ஹேர்ல கூட நீங்க லைட்டா கொஞ்சமா இந்த சலூன் பிரீமியம் ஹேர் ஆயில் எடுத்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு சீரம் மாதிரி இது ஆக்ட் ஆகும். அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மைல்டான ஒரு விட்டமின் இ, அந்த பாதாம் ஆல்மண்ட் ஆயில் இருக்கிறதுனால அந்த மைல்டு ஆல்மண்ட் ஆயில் ஸ்மெல் மட்டும் தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ ரொம்ப ஸ்மூத்திங்கா இருக்கும், எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ஸோ இது கூடவே சேர்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா சலூன் ப்ரொஃபஷனல்ஸ் அந்த இதுல ரேஞ்ச்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னுமே வந்துட்டு நமக்கு 2 ஆயில்ஸ் அதுல ஒண்ணுதான். 1 செகண்ட். அதுல ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட இந்த ஆம்லா ஆயில். ஓகே,
ஸோ இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஆயுர்வேதிக் ஆயில். ஸோ இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா சலூன் ப்ரொஃபஷனல் அந்த கேட்டகரியில தான் நமக்கு ஐ மீன் லான்ச் பண்ணியிருந்தோம். ஸோ இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுளான ஒரு ஆயில் தான். அண்ட் உங்களுக்கு வந்து முடி வளரணும், சீரியஸாவே முடி வந்து லாங்கா வளரணும் ஆசை இருக்கு, இல்ல வந்து நிறைய வந்துட்டு எனக்கு தலையில வந்து வழுக்க விழுந்திருக்கு, முடியெல்லாம் வந்து கொட்டி போச்சு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா தயவு செய்து நான் சொல்ற காம்பினேஷனை நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிக்கிட்டு அதை மிக்ஸ் பண்ணி நீங்க வந்துட்டு ஒரு பாட்டில்ல ஸ்ப்ரே பாட்டில்ல நீங்க வந்துட்டு போட்டு வச்சுக்கிட்டு நீங்க அப்பப்போ வந்துட்டு ஸ்ப்ரே பண்ணிட்டு நீங்க ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு ஹேர் வாஷ் பண்ணாலே போதும். புதுசா புது முடி வளர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அண்ட் மோர் ஓவர் உங்க முடியும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்தியா சாஃப்டா சில்கி ஷைனா கிடைக்கும். ஓகே, பிகாஸ் இந்த ஆயுர்வேதிக் ஆயில்ல வந்து பாத்தீங்கன்னா 9 விதமான ஆயுர்வேதிக் இன்கிரீடியன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆம்லா ஆயில் நம்ம எல்லாருக்குமே தெரியும், நெல்லிக்காயில வந்து பாத்தீங்க அப்படின்னா முடி கருப்பா வளர்றதுக்கும் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கும் நமக்கு ஹெல்ப் பண்ணும். இப்ப நான் அதோட காம்போசிஷன் நான் சொல்றேன். ஓகே, நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஆர்கன் ஆயில், நம்ம சலூன் ஆர்கன் ஆயில் இருக்கு இல்லையா, அதுல ஒரு 10 டிராப்ஸ் எடுத்துக்கோங்க. இல்ல நீங்க பாட்டில் எடுக்கிறீங்க அப்படின்னா சும்மா ஒரு கொஞ்சம் ஒரு 10 ml 20 ml இருக்க மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். ஆர்கன் ஆயில், அதுக்கப்புறம் சலூன் பிரீமியம் ஹேர் ஆயில், அப்புறம் டீ ட்ரீ ஆயில். ஓகே, டீ ட்ரீ ஆயில் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா சில பேருக்கு வந்து டேண்ட்ரஃப் ஷாம்பு போட்டோம் டேண்ட்ரஃப் எல்லாம் போகாது. ஸோ அவங்க வந்து டீ ட்ரீ ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சலூன் கேட்டகரியில ஆயுர்வேதிக் ஹேர் ஆயிலும் இந்த ஆம்லா ஆயிலும் நீங்க மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூட சேர்ந்து பியர்ட் ஆயிலும் நீங்க ஆட் பண்ணலாம். பியர்ட் ஆயில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்கின்ல நம்ம எல்லாருக்குமே தெரியும் செகண்ட் லேயர்ல தான் வேர்க்கால்கள் இருக்கு, முடியோட வேர்க்கால்கள் இருக்கு. ஸோ அதுக்கு வந்து ஸ்டிமுலேட் பண்றது தான் நம்மளோட இந்த பியர்ட் ஆயிலோட வேலை. ஸோ அதனால இதையும் நீங்க வந்துட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு ஸ்ப்ரே பாட்டில் ஒரு கண்டெய்னர்ல யூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு 20 to 30 மினிட்ஸ் இல்லையா முன்னாடி நாள் ராத்திரி நீங்க அப்ளை பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் டே நீங்க வந்து ஹேர் வாஷ் பண்ணீங்க அப்படின்னா எப்படியாப்பட்ட ஒரு 3-4 டைம்ஸ் நீங்க ஹேர் வாஷ் பண்ணும்போதே உங்களுக்கு ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆனது உங்களால ஃபீல் பண்ண முடியும். புதுசா ஹேர் க்ரோத் ஆகிறதையும் உங்களால விசிபிளா பார்க்க முடியும். அண்ட் ஈவன் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த பைக் எல்லாம் ரைட் பண்ணி வண்டியில போறதுனால ஹெல்மெட் யூஸ் பண்றதுனால முடியல வந்து வழுக்க வரும். லேடிஸ்க்கு எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா நீங்க வந்து எந்த சைடு நம்ம வந்து தலைவாடுறோமோ அந்த மாதிரி வந்துட்டு நமக்கு வந்து முடி வந்துட்டு கேப் விழ ஆரம்பிச்சிடும். சைட் பார்ட்டிஷன் எடுத்தீங்கன்னா இந்த சைட்ல நமக்கு வந்துட்டு பால்ட்னஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறத கூட நீங்க வந்துட்டு இந்த ஆயில் யூஸ் பண்ணலாம். எஸ்பெஷலி குழந்தைங்களுக்கு, ஐ மீன் ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு, இவங்களுக்குலாம் கூட இதை அப்ளை பண்ணலாம். முடி முடி சம்பந்தமா என்னென்ன பிரச்சனை இருக்கோ, முடி கொட்டுறது, டேண்ட்ரஃப், ஸ்பிளிட் எண்ட்ஸ் இருக்கு, இல்ல வந்து முடி வளர மாட்டேங்குது, இல்ல வந்துட்டு திக்னஸ் இல்ல, வால்யூமே கிடையாது, அதாவது ரொம்ப தின்னா இருக்கு, இல்ல சாஃப்டா இல்ல, எனக்கு வால்யூம் இருக்கு பட் சாஃப்ட் கிடையாது, சில்கியா இல்ல, ஷைனிங் இல்ல, எல்லா கம்ப்ளைண்ட்டுக்கும் ஒரே தீர்வு இந்த ஆயில் தான். ஓகே, இதை ட்ரை பண்ணுங்க. எய்தர் பிஃபோர் டே நைட் நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க, இல்ல நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு 20 to 30 மினிட்ஸ் முன்னாடி ஹேர் வாஷ் பண்றதுக்கு முன்னாடி நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்க கன்சர்ன்ட் ஏத்த மாதிரி நீங்க ஷாம்பூஸ் யூஸ் பண்றீங்க அப்படின்னா ப்ராப்ளமே கிடையாது. அண்ட் கண்டிஷனர்ஸ் யூஸ் பண்ணிட்டு நீங்க ஹேர் வாஷ் பண்ணலாம். ஓகே, அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹேர் கலர். நம்மளோட ஹேர் கலர் அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஆயுர்வேதிக் ரேஞ்ச் தான். அண்ட் மோர் ஓவர் இதுல வந்து அமோனியா கிடையாது. ஸோ கெமிக்கல் ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ். அதனாலதான் நம்ம கிட்ட நிறைய கலர் ஷேட்ஸ் கிடையாது. நிறைய பேர் கேட்பாங்க பர்கண்டி இல்லையா, இல்ல காப்பர் இல்லையா, ரெட் இல்லையா. இதெல்லாமே வந்து அமோனியா இருந்தா மட்டும்தான் நம்மளால அந்த கலர் காம்பினேஷன்ஸ் கொடுக்க முடியும். நம்மள வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரல் ஷேட்ஸ், எல்லாமே நேச்சுரல் ஷேட்ஸ். ஸோ தட் கம்ப்ளீட்லி அமோனியா ஃப்ரீ ப்ராடக்ட் தான் நம்ம கிட்ட இருக்கிறது. இதுல வந்து இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆர்கன் ஆயில், ஆலிவ் ஆயில், ஆயுர்வேதா மிக்ஸ்ட் செசமி ஆயில், பிரம்மி, நீம் அண்ட் ஹென்னா. ஸோ இது எல்லாமே நமக்கு தெரியும் ஒரு பெஸ்ட் சோர்ஸ் தான் ஹேர் கேர்ல வரும்போது. இந்த நீம், ஹென்னா, அதுக்கப்புறம் செசாமி, பிரம்மி, இது எல்லாமே நமக்கு வந்து பெஸ்ட் சோர்ஸ். இது என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா முடிய வந்து நரிஷ்மெண்ட் பண்ணி ஹேர் கலரிங் பண்ண முடியலாம் பாத்தீங்கன்னா ட்ரையா இருக்கும், வறண்டு போயிட்டு ட்ரையா இருக்கும்.
ஸோ நம்மளோட ஹேர் கலரிங் பண்ணும்போது அந்த ட்ரைனஸ் நமக்கு வரவே வராது. அண்ட் லாங் லாஸ்டிங் கலர்ஸ். ஸோ கலர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப நாள் நமக்கு இருக்கும். ஸோ தட் கிரே கலர், அதாவது வெள்ளை முடி நரைச்ச முடியல நீங்க வந்து கலர் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா இது லாங் லாஸ்டிங்கா இருக்கும், ப்ரொவைடட் ப்ராப்பரா கலரிங் டெக்னிக்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணும்போது. ஓகே. அண்ட் பிக்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பியூரஸ்ட் பிக்மெண்ட்ஸ். அண்ட் இதுல வந்து எந்த விதமான கெமிக்கல்ஸ் கிடையாது, ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் கிடையவே கிடையாது. அண்ட் அமோனியா சுத்தமா கிடையாது. அண்ட் ட்ரிப் ஃப்ரீ ஃபார்முலா. ஸோ தட் நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம அப்ளை பண்ணும்போது நமக்கு ட்ரிப் ஆகாது. ஸோ ஃபேஸ்லாம் விழாது, மேலெல்லாம் விழாது, அந்த மாதிரி பிரச்சனைலாம் நமக்கு வராது. அண்ட் ஈஸியா வந்துட்டு ரிமூவும் பண்ணலாம். ஹேர் வாஷ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியா பண்ணலாம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 கலர்ஸ் நமக்கு இருக்கு. அண்ட் அந்த கிட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கலர் டியூப், அந்த கிரீம் டியூப் ஒன்று இருக்கும், ஒரு டெவலப்பர் ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் ஆஃப்டர் கலர் ட்ரீட்மெண்ட் கண்டிஷனர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, எப்ப நீங்க ஹேர் கலர் பண்ற மாதிரி இருந்தாலும் ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. நீங்க அதுக்கு முன்னாடி ஹேர் வாஷ் பண்ணி 100% ஹேர் ட்ரையா இருக்கணும். நான் நேத்து தான் ஹேர் வாஷ் பண்ணேன், இல்ல நான் வந்து மண்டே எவ்ரி சண்டே தான் நான் ஹேர் வாஷ் பண்ணுவேன், ஸோ ஹேர் வாஷ் பண்றதுக்கு முன்னாடி கலர் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் ஹேர் வாஷ் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த அந்த 6 டேஸ்ல நம்ம முடியல நிறைய அழுக்கு, நிறைய ஆயில் எல்லாம் சேர்ந்துருக்கும். அதனால வந்துட்டு நமக்கு இந்த கலரிங் வந்து பாத்தீங்கன்னா சரியா ஒட்டாது, நம்ம முடியில வந்துட்டு சரியா ஒட்டாது, திட்டு திட்டா ஒட்டும். அண்ட் கிரே கலர், அதாவது நிறைச்ச முடி இருக்கு அப்படின்னா அதுல கண்டிப்பா திட்டு திட்டா தான் ஒட்டும். அப்படி இல்லைன்னா லாங் லாஸ்டிங்கா அந்த கலர் வந்து உள்ள என்டர் ஆகாது. எப்ப நீங்க ஹேர் வாஷ், ஐ மீன் ஹேர் கலர் பண்ணாலும் ஷாம்பூஸ் மட்டும் யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணுங்க, கண்டிஷனர் யூஸ் பண்ண வேண்டாம். 100% ட்ரை பண்ணுங்க, அதுக்கப்புறம் ஹேர் கலர் அப்ளை பண்ணுங்க. 20 to 30 minutes வெயிட் பண்ணிட்டு நீங்க ஹேர் வாஷ் பண்ணுங்க. பிளெயின் வாட்டர்ல ஹேர் வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் கண்டிஷனர் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு 20 to 25 வாஷஸ் வரைக்கும் நமக்கு இந்த கலர் வந்து ஸ்டே ஆகும். நான் வந்து 20 to 25 டேஸ் சொல்லல, 20 to 25 வாஷஸ். நம்ம முகம் கழுவுறது போது பாத்தீங்கன்னா இந்த சைட்ஸ்ல மட்டும் நமக்கு அடிக்கடி வாஷ் பண்றதுனால நமக்கு வந்து 1 மந்த்ல இந்த இடத்துல வேணா தெரியற மாதிரி இருக்கலாம். பட் பேக்ல ரூட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 20 to 25 வாஷஸ் கண்டிப்பா உங்களுக்கு ஹேர் கலர் ஸ்டே ஆகும். ஒரே ப்ரொசீஜர் தான், ஹேர் வாஷ் பண்ணிருக்கணும், ஷாம்பு யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணுங்க, 100% ட்ரை பண்ணணும், தண்ணியும் இருக்கக்கூடாது எண்ணெயும் இருக்கக்கூடாது, கலர் மிக்ஸ் பண்ணிட்டு ப்ராப்பரா மிக்ஸ் பண்ணணும். அதாவது கலர் கிரீம் 60 ml எடுக்கிறீங்கன்னா டெவலப்பரும் 60 ml ஆட் பண்ணுங்க, ஈக்குவல் ப்ரொபோர்ஷன், 1:1 ப்ரொபோர்ஷன். அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிட்டு 20 to 30 minutes வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஆஃப்டர் கலர் ட்ரீட்மெண்ட் கண்டிஷனர் இருக்கும் இல்லையா, அதுலயே அந்த பேக் யூஸ் பண்ணி கண்டிஷனர் அப்ளை பண்ணுங்க. ஒரு 2 to 3 minutes வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிடுங்க. ஓகே, இதுதான் ப்ரொசீஜர். இந்த மெத்தட்ல ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா 20 to 25 வாஷஸ் நமக்கு கிடைக்கும். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா பேபி ஸ்பா ப்ராடக்ட்ஸ். பேபி ஸ்பா ப்ராடக்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து குழந்தைங்களுக்கு தேவையான எல்லா விதமான ப்ராடக்ட்ஸும் நம்ம கிட்ட இருக்கு. அதாவது சோப், ஷாம்பு, மசாஜ் ஆயில், பவுடர்ஸ், ஓகே, மில்க் கிரீம், ரேஷ் கிரீம், இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் நமக்கு பேபியோட ஸ்கின், அது வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஸ்கின், ரொம்ப ஃப்ரெஜைலான ஸ்கின் இல்லையா குழந்தைங்களோட ஸ்கின், அதை கன்சிடர் பண்ணி அதுக்கு ஏத்த மாதிரி தான் நமக்கு வந்து ப்ராடக்ட் வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்ணும். நம்மளோட ஸ்கின் கூட கம்பேர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா பேபிஸோட ஸ்கின் வந்து 20 ல இருந்து 30% ரொம்ப மெல்லிதா இருக்கும். அவங்க ஸ்கின் வந்து ரொம்ப மெல்லிசா, ஒரு டிஷ்யூ பேப்பர் மாதிரி தான் இருக்க வச்சுக்கோங்க. குழந்தைங்களோட ஸ்கின் வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரத்திலேயே ஈரப்பதம் வந்துட்டு அதுல குறைஞ்சிட்டே வந்துடும். ரொம்ப சீக்கிரத்திலேயே வந்துட்டு ஈரப்பதம் வந்து போயிடும். அண்ட் அடிக்கடி ட்ரை ஆகும், அவங்களோட ஸ்கின் வந்துட்டு ட்ரை ஆகும். அவங்களுக்கு நிறைய மாய்ஸ்சர் கண்டென்ட் தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும். அதனாலதான் குழந்தைங்களுக்கு வந்து சீக்கிரத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா நமக்கு ரேஷஸ், இன்ஃபெக்ஷன்ஸ், இந்த அலர்ஜி இதெல்லாம் வரதுக்கான காரணம் என்ன, அவங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப சென்சிட்டிவ், அதே சமயத்துல ரொம்ப ஃப்ரெஜைலும் கூட, ரொம்ப மெல்லிதா இருக்கிறதுனால சீக்கிரத்துல இன்ஃபெக்ஷன்ஸ் வரதுக்கு நிறைய சான்சஸும் இருக்கு. ஸோ குழந்தைங்க குளிக்கிற விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து நோட்டியர் ஷாம்பு, 2-in-1 பபிள் பாத் அண்ட் வாஷ் அண்ட் நரிஷிங் சோப். அண்ட் ஸ்கின் கேர்ல வரும்போது பாத்தீங்கன்னா மாய்ஸ்சரைசிங் லோஷன்,
மில்க் கிரீம், மசாஜ் ஆயில், டால்க் அண்ட் பேபி வைப்ஸ். நாப்பி ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது டயப்பர் ரேஷ் கிரீம் நம்ம கிட்ட. இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நமக்கு ரொம்ப சேஃபா டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க, கம்ப்ளீட்லி குழந்தைங்களோட ஸ்கின்னுக்காகவே. அண்ட் இது எல்லாமே வந்து டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட். ஸோ கவர்மெண்ட் அப்ரூவ் லேப்ல இருந்து வரக்கூடிய டெர்மட்டாலஜிஸ்ட் அவங்க வந்து அப்ரூவ் பண்ணி கொடுத்துருக்காங்க. தாராளமா இது வந்து குழந்தைங்களுக்கு வித்தவுட் எனி சைட் எஃபெக்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். ரொம்ப மைல்ட் அண்ட் ஜென்டிலான ப்ராடக்ட். குழந்தைங்களுக்கு எந்த விதமான இரிட்டேஷன்ஸும் கொடுக்கறது இல்லை. அண்ட் அதே மாதிரி ஒரு யூனிக்கான ஒரு ஃப்ளோரல் ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கும் அது வந்து ரொம்ப பிடிக்கும். அண்ட் இதுல எஸ்பெஷலி பாரபன் அண்ட் சல்ஃபேட் கிடையவே கிடையாது. ஸோ நோட்டியா ஷாம்புல வந்து பாத்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா விட்டமின் B5. ஓகே, கண்ணெரிச்சல் மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்காது குழந்தைங்களுக்கு. அண்ட் மோரோவர் இந்த ஷாம்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா குழந்தைங்களோட முடிய வந்துட்டு கண்டிஷனும் பண்ணி கொடுக்குது. இதுல இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ட் விட்டமின் B5 அண்ட் சோப் ஃப்ரீ ஃபார்முலா இருக்கிறதுனால முடிக்கான pH பேலன்ஸ், அதாவது வாட்டர் அண்ட் ஆயில் பேலன்ஸை இது கண்ட்ரோல் பண்ணி நேச்சுரல் ஆயில்ஸை மெயின்டைன் பண்றதுனால தலைமுடியும் சரி, அந்த ஸ்கேல்ப்பும் சரி ட்ரை ஆகாம இருக்கு. ரொம்ப மைல்ட் அண்ட் ஜென்டிலான ஒரு ப்ராடக்ட் தான். ஸோ அடுத்தது வந்து 2-in-1 பபிள். ஸோ இதை வந்து பபிள் பாத்தாவும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல வந்து லூஃபா யூஸ் பண்ணி பாடி வாஷ்க்கும் நீங்க வந்து நார்மல் வாஷ் மாதிரியும் நீங்க இது யூஸ் பண்ணலாம். குழந்தைங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும் சொல்லியிருந்தேன், ரொம்ப ஃப்ரெஜைலா இருக்கும், இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு அடிக்கடிக்கு வந்து ஆளாவாங்க. ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அகைன் டிஆர்பி ஃபார்முலா. ஸோ கண்ணில் பட்டுச்சு அப்படின்னா எரிச்சல் இருக்காது. அண்ட் விட்டமின் B5 இருக்கிறதுனால ஸ்கின்ல இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை மெயின்டைன் பண்ணி எலாஸ்டிசிட்டியை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குது. அண்ட் ஏன்னா அந்த குழந்தைங்களோட ஸ்கின் வந்துட்டு சீக்கிரத்திலே வளரும், நாளுக்கு நாள் வந்துட்டு அதோட சைஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கிறதுனால அதுக்கு நிறைய மாய்ஸ்சர் கண்டென்ட் தேவை. ஸோ அதனாலதான் இதுல இருக்கக்கூடிய விட்டமின் E கண்டென்ட் ஆனது ஸ்கின்னுக்கு ரொம்பவே மாய்ஸ்சரைசேஷனை கொடுக்குது, ரொம்ப மைல்ட் அண்ட் சூதிங்கா இது வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அண்ட் டெய்லி யூஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப நல்லதும் கூட. தென் நரிஷிங் சோப். நரிஷிங் சோப்ல வந்து பாத்தீங்கன்னா எஸ்பெஷலி இதுல வந்துட்டு மில்க் ப்ரோட்டீன் இருக்கு, பிளஸ் விட்டமின் A அண்ட் Eயும் இதுல ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் இந்த சோப் நீங்க யூஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா குழந்தைங்களோட ஸ்கின் ட்ரை ஆகவே ஆகாது. அண்ட் அது மட்டும் இல்ல, இந்த ஸ்கின்ல வரக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ், இல்ல வந்து தோல் உரியும், குழந்தைங்களோட ஸ்கின்லாம் தோல் உரியும் பாத்தீங்கன்னா, அந்த மாதிரி இருக்கும்போது கூட இந்த சோப் வந்து ரொம்ப நல்லது. ஈவன் நியூ பார்ன் பேபிஸ்க்கு கூட வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இது சூப்பரான ப்ராடக்ட், சூப்பரான சோப். மாய்ஸ்சர் கண்டென்ட்டை மெயின்டைன் பண்ணி ஆஃப்டர் குளிக்க வச்சதுக்கு அப்புறம் கூட வந்துட்டு குழந்தைங்களோட ஸ்கின் வந்து ட்ரை ஆகாது. ஸோ இது நேச்சுரல் கொலாஜன் அண்ட் நேச்சுரல் மாய்ஸ்சரைசேஷன் அது மெயின்டைன் பண்ணி ஸ்கின்னை வந்து ரொம்ப சாஃப்ட் அண்ட் சப்பலா வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து மாய்ஸ்சரைசிங் லோஷன். ஸோ என்னதான் நம்ம குளிக்க வச்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஜென்ரலாவே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குளிக்க வைப்பாங்க, அதுக்கப்புறம் பவுடர் எடுப்பாங்க. இது ரெண்டு தான் நம்ம செய்வோம். பட் குழந்தைங்களுக்கு அடிஷனல் மாய்ஸ்சரைசேஷன் ரொம்ப ரொம்ப தேவை. குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் பாடியில மாய்ஸ்சரைசிங் லோஷன் நீங்க அப்ளை பண்ணலாம். ஸோ இதுல வந்துட்டு அகெயின் விட்டமின் E இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம கூடவே சேர்த்து சாக்ரைட் ஐசோமெரிட் காம்ப்ளெக்ஸ்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரத்துல பாடியில அப்சர்வ் ஆயிடும், மாய்ஸ்சரை லாக் பண்ணி கொடுக்கும். நம்ம லோஷன் எதனா அப்ளை பண்ணணும் ஒரு ஸ்டிக்கி ஃபீல் இருக்கும்ல, அந்த மாதிரி எந்த ஃபீலும் இருக்காது. குழந்தைங்க வந்துட்டு நீங்க பாடியில அப்ளை பண்றீங்க அப்படின்னா ரொம்ப சாஃப்ட் அண்ட் சீக்கிரமா அப்சர்வ் ஆகும். அண்ட் அதுக்கப்புறம் நீங்க வந்து ரெகுலர் டால்கெட் ஆகும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், பேபி ஸ்பாட் ஆல்கும் நீங்க யூஸ் பண்ணலாம். அண்ட் டெய்லி யூஸ்க்கு ரொம்ப நல்லது. இல்ல அப்படின்னா பெட்டர் நீங்க நைட் டைம்ல கூட பாடி ஃபுல்லா நீங்க அப்ளை பண்ணி. தென் மில்க் கிரீம். மில்க் கிரீம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து ஷியா பட்டர், விட்டமின் B5 அண்ட் விட்டமின் E கண்டென்ட் இருக்கிறதுனால குழந்தைங்களோட ஃபேஸ்ல நீங்க இதை அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி குழந்தைங்களோட தவழ்ற குழந்தை இருக்காங்க அப்படின்னா அவங்களோட கால் முட்டி, கை முட்டில எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதை நீங்க அப்ளை பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப சாஃப்டா இருக்கும், ரேஷஸ் வராம வந்துட்டு உங்களுக்கு மெயின்டைன் ஆகும். ஷியா பட்டர் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஷியா பட்டர்ல வந்து எவ்வளவு மாய்ஸ்சரைசேஷன் இருக்கு, அது எப்படி ஸ்கின்னை வந்து ஈரப்பதத்தை, நேச்சுரல் ஈரப்பதத்தை வந்துட்டு மெயின்டைன் பண்ணுது அப்படிங்கிறது. அண்ட் இது வந்து ரொம்பவே ஜென்டில், ரொம்ப மைல்ட் அண்ட் ரொம்ப ஜென்டிலான ஒரு ப்ராடக்ட். அண்ட் ஹைட்ரேஷனை லாக் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் இது.
தென் மசாஜ் ஆயில். ஸோ குழந்தைய குளிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மசாஜ் ஆயில் யூஸ் பண்ணி நீங்க பாடி ஃபுல்லா மசாஜ் பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப நல்லது பாடி மசாஜ் பண்றது குழந்தைங்க. பிகாஸ் அவங்க பாடியில அவ்வளவு ஸ்ட்ரெஸ் இருக்கும். அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையும் ரிலீவ் பண்ணி நமக்கு வந்துட்டு ஒரு சூப்பரா வந்துட்டு அந்த குழந்தையோட பாடியில எங்க பெயின் இருக்கு எல்லாரும் தூக்குவாங்க. ஸோ அதுக்கு என்ன பெயின் இருக்குன்னு சொல்ல தெரியாது. ஈவன் ஒரு வயசு 1.5 வயசு குழந்தைங்க எல்லாம் ஓடி ஆடி விளையாட ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறைய பாடி பெயின் இருக்கும். ஸோ குளிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி மசாஜ் ஆயில் யூஸ் பண்ணி பாடி ஃபுல்லா நீங்க மசாஜ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க ஒரு மைல்டான ஹாட் வாட்டர்ல நீங்க மசாஜ் பண்ணி குளிக்க வைக்கிறீங்க அப்படின்னா குழந்தையோட பாடிக்கு வந்து ரொம்ப நல்லா இருப்பாங்க அண்ட் ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். அவங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா விட்டமின் ஏ கண்டென்ட் இருக்கு. விட்டமின் ஏ ஸ்கின்ல இருக்கக்கூடிய மாய்ஸ்சர் லாஸ் வந்துட்டு இது கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். ஜென்ரலி பேபி ஸ்பா ப்ராடக்ட்ஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மாய்ஸ்சர் கண்டென்ட்டை லாக் பண்ணி நமக்கு சாஃப்ட் சப்பிள் ஸ்கின் குழந்தைங்களுக்கு கொடுக்கறது தான் இந்த பேபி ஸ்பாவோட வேலை. இதுல எல்லா ப்ராடக்ட்லயுமே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா விட்டமின் ஏ அண்ட் விட்டமின் இ வந்து ஒரு பேசிக் இன்கிரீடியண்டா இதுல யூஸ் பண்ணிருக்காங்க. சேம் திங் நம்மளோட பேபி ஸ்பாவோட டால்கம் பவுடர்லயும் பேபிஸ்க்கு வந்து நிறைய நம்ம டால்கம் பவுடர்ஸ் யூஸ் பண்ணுவோம். டால்கம் பவுடர்ஸ் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா சில டால்கம் பவுடர்ஸ் எல்லாம் குழந்தைங்க இன்ஹேல் பண்ணறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இது வந்து ரொம்ப சாஃப்ட், ரொம்ப பவுடரியா இருக்கும். அதாவது கிரானியூல்ஸே கிடையாது. நீங்க மத்த பேபி ப்ராடக்ட்ஸ் பவுடர் நீங்க எடுத்துட்டு நம்மளோட பவுடரும் எடுத்துட்டு நீங்க டச் பண்ணி பாருங்க, டச் அண்ட் ஃபீல் பண்ணி பாருங்க. நம்மளோடது ரொம்ப சாஃப்ட், ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருக்கும். அது வந்து பேபியோட பாடியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு லேயர் மாதிரி நமக்கு ஃபார்ம் ஆயிடும். சோ தட் பேபிக்கு ரொம்ப சாஃப்டா ஒரு ஃபீல் நமக்கு கொடுக்கும். ரொம்ப ஃபைனான ஒரு பவுடர் நான் சொல்லியிருந்தேன், ரொம்ப ஃபைன் பவுடர். அதுல வந்து எந்த விதமான கோர்சி சப்ஸ்டன்ஸும் இருக்காது. அதாவது சொரசொரப்பான சப்ஸ்டன்சஸ் எதுவுமே அதுல கிடையாது. குழந்தையோட ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்டா மைல்டா வந்துட்டு நமக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் டயப்பர் ரேஷ் எல்லாருமே முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு காட்டன் துணி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க நாப்பி பண்ணும்போதுலாம். பட் இப்போ வந்துட்டு நிறைய வந்துட்டு டயப்பர்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ டயப்பர்ஸ் கன்வீனியன்டா இருக்குன்றதுக்காகவும் நிறைய டிராவல் பண்றதுனால குழந்தைங்களுக்கு வந்து டயப்பர்ஸ் கண்டினியூஸா யூஸ் பண்றதுனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த டயப்பர் அந்த நாப்பி ஏரியா ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா ஈரத்தோடயே இருக்கும். ஸோ பாக்டீரியா இன்ஃபெக்ஷன்ஸ் நிறைய நடக்க சான்சஸ் இருக்கு. ரேஷஸ் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அந்த இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க டயப்பர் ரேஷ் கிரீம் நீங்க அப்ளை பண்ணலாம். இது வந்து பாத்தீங்கன்னா மில்க் புரோட்டீன், ஆலோவேரா அண்ட் விட்டமின் ஏ அதிகமா இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான். ஸோ இந்த கிரீமி ஃபார்முலாவை நீங்க எப்படி யூஸ் பண்ணலாம் பாத்தீங்கன்னா ரேஷஸ் நீங்க வந்து ரேஷஸ் இருந்தாலும் சரி ரேஷஸ் இல்லாட்டியும் சரி ஒன்ஸ் நீங்க டயப்பர் சேஞ்ச் பண்ண முன்னாடி சேஞ்ச் பண்ணதுக்கு கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த டயப்பர் கிரீம் அந்த நாப்பி ஏரியால நீங்க அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டினியூஸா ரேஷஸும் வராது. அண்ட் எனிவேஸ் அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த மாய்ஸ்சர்னால பாக்டீரியா ஃபார்மேஷன்ஸ் எதுவும் வந்துட்டு குழந்தையோட ஸ்கின்னை டேமேஜ் பண்ணாது. ஸோ ஜிங்க் ஆக்சைடு இருக்கிறதுனால ரேஷஸ் சீக்கிரமா ஆறுறதுக்கும் இது சப்போர்ட்டிவா இருக்கும். ஆலோவேரா இரிட்டேஷன்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னாலும் அதை கண்ட்ரோல் பண்ணும். மேபி அந்த நீங்க வந்து டயப்பர்ஸ் யூஸ் பண்றீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு கம்ஃபர்ட் இருக்காது இல்லையா, டிஸ்கம்ஃபர்ட்டா இருக்கும், இரிட்டேஷன் இருக்கும். அந்த இரிட்டேஷன்ஸ் கூட இதெல்லாம் கண்ட்ரோல் ஆகி ஒரு கூலிங்கான எஃபெக்ட் கொடுக்கும். அண்ட் மில்க் ப்ரோட்டீன் ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்மூத் ஸ்கின் கொடுக்கறதுக்கு சப்போர்ட் பண்ணுது. அகைன் விட்டமின் இ ஈரப்பதத்தை லாக் பண்ணதுக்கு நமக்கு எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா டயப்பர் சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா கிளீன் பண்ணிட்டு இந்த டயப்பர் ரேஷ் கிரீமை நீங்க அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணி நல்லா ஸ்கின்ல அப்சர்வ் ஆனதுக்கு அப்புறம் புது டயப்பர்ஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் சாஃப்ட் கிளென்சிங் வைப்ஸ். ஸோ அகெயின் வந்து ஒரு வைப்ஸ் நம்ம பேபி வைப்ஸ் இருக்கு, ரொம்ப சாஃப்ட் அண்ட் கிளென்சிங் வைப்ஸ். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா விட்டமின் இ, ஆலோவேரா, கிரீன் டீ அண்ட் செமமாயில் இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு அடிக்கடி நீங்க வந்துட்டு கைகள்ல முட்டில எல்லாம் வந்துட்டு நீங்க வந்து தொடச்சு விட்டுட்டே இருக்கலாம். ஏன்னு பாத்தீங்கன்னா குழந்தை தவழும் போது பாத்தீங்கன்னா எங்க கை வைப்பாங்க நம்மளுக்கு தெரியாது இல்லையா, தரையில எல்லாம் கை வைப்பாங்க, என்ன வேணா கையில இருக்கலாம், அழுக்கு தொட்டிருக்கலாம் இல்ல தூசி எதாவது பண்ணிக்கலாம், அது அப்படியே வாய்க்குள்ள போகும். ஸோ அதனால நம்ம அந்த சாஃப்ட் கிளென்சிங் வைப்ஸ் யூஸ் பண்ணி கைகளை முட்டியில இல்ல பாடி ஃபுல்லா கூட நீங்க வந்துட்டு குழந்தைங்களுக்கு ஈவினிங்ல வந்து பாடி ஃபுல்லா கூட நீங்க அதை வச்சு கிளீன் பண்ணி விடலாம். அலோவேரா, கிரீன் டீ, கெமமைல் கம்ப்ளீட்லி ஆர்கானிக், ஐ மீன் நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ் இதுல இருக்குது. டைப்பர் சேஞ்ச் பண்றீங்க அப்ப நீங்க இது யூஸ் பண்ணிக்கலாம்.
ஃபுல் பாடிக்கும் நீங்க இதை யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து ஹேர் கேர் அண்ட் பேபி ஸ்பா ப்ராடக்ட் ரேஞ்சை பத்தி நம்ம ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் தான் நம்ம பார்த்துருக்கோம். இதெல்லாம் பேசிக்ஸ் தான். ஹேர் கேர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா இன்னொரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் நம்மளால பார்க்க முடியும். அதே மாதிரி ஸ்பா ப்ராடக்ட்ஸ் பத்தி ஒன்னொன்னு நம்ம தனித்தனியா டீடைல்டா பார்க்க போறோம் அப்படின்னா கண்டிப்பா அதுக்குன்னு தனியா 1.5 மணி நேரம் நம்மளால ஸ்பெண்ட் பண்ணும். நம்ம கொடுக்கறது ஜஸ்ட் இந்த ப்ராடக்ட்ஸ் இருக்கு, இல்ல இந்த இன்கிரீடியன்ஸ் இருக்கு, ஸோ இதுக்கெல்லாம் நம்ம இது பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் தான் நம்ம பார்த்திருக்கோம். ஸோ அந்த வகையில கடைசியா பார்க்க போற ரேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி மென்ஸ் ரேஞ்ச். மென்ஸ் க்ரூமிங் ரேஞ்ச்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. மென்ஸ்க்கு க்ரூமிங் ரேஞ்சஸ் அவசியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அவசியம். எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா மென்ஸ் ஃபேர்னஸ் கிரீம் போடுவாங்களா, மென்ஸா அப்படி ஒரு கான்செப்ட் இருந்துச்சு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி, 5-6 இயர்ஸ் முன்னாடி தான். பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு அவங்களோட ஸ்கின்னுக்கும் சரி, அவங்களோட ஹேருக்கு, அவங்களோட பாடிஸ்க்கு கேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கும் வந்துட்டு இந்த க்ரூமிங் எவ்வளவு இம்பார்ட்டன்ட். எல்லாம் மாடல்ஸ் மட்டும்தான் வந்து அந்த க்ரூமிங் சினி இண்டஸ்ட்ரியில இருக்காங்க, அவங்க மட்டும்தான் வந்துட்டு க்ரூமிங் செஷன் பண்ணுவாங்க. பட் இப்ப அப்படி கிடையாது. எல்லாருக்குமே வந்து பெஸ்டா இருக்கணும் அப்படிங்கிறது நமக்கு அந்த அவேர்னஸ் நமக்கு இப்ப நிறைய இருக்கு. ஃபேஸ் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஷேவ் ஜெல், ஷேவிங் கிரீம், ஆஃப்டர் ஷேவ் ஸ்பிளாஷ், அப்புறம் ஆயில் கிளியர் ஃபேஸ் வாஷ், ஃபேர்னஸ் கிரீம், அப்புறம் ரேசர், ரெடி ஷேவர் அந்த ரேசர். ஹேர் கேர்ல வந்து பாத்தீங்கன்னா கூல் மென்தால் ஷாம்பு, ஃபோர்ட்டிஃபைங் ஷாம்பு, ஃபோர்ட்டிஃபைங் ஹேர் கண்டிஷனர், ஹேர் ஸ்டைலிங் ஜெல். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாடி கேர்ல வந்து பாத்தீங்கன்னா ஷவர் ஜெல் இருக்கு, பாடி ஸ்ப்ரே இருக்கு, டியோட்ரைசிங் பாடி டேல்க். இந்த மாதிரி வேரியஸ் டைப் ஆஃப் மென்ஸ் க்ரூமிங் ரேஞ்சஸ்ல ப்ராடக்ட்ஸ் நம்ம கிட்ட. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆயில் கிளியர் ஃபேஸ் வாஷ். ஆயில் கிளியர் ஃபேஸ் வாஷ் வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? எல்லா ஸ்கின் டைப்பும் யூஸ் பண்ணலாம். மென்ஸோட ஸ்கின் ரொம்ப திக்னஸ் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ அவங்களோட ஸ்கின்னுக்காக ஸ்பெஷலி டிசைன்ட் இந்த ப்ராடக்ட். அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸஸ் ஆயில், ஸ்வெட், பொல்யூஷன், டர்ட் எல்லாத்தையுமே வந்துட்டு இது ரிமூவ் பண்ணி கொடுக்கும். நியாசினமைடு இருக்கிறதுனால சீக்கிரத்துல ட்ரைனஸ் வராம, ரிங்கிள்ஸ் எதுவும் வராம நம்ம ஸ்கின்னை பிரைட்டாவும் மெலனின் பிக்மெண்ட்டை வந்துட்டு கம்மி பண்ணியும் நமக்கு கொடுக்கறதுனால ஒரு பிரைட்னஸ் ஃபீல் நமக்கு கிடைக்கும், ஃப்ரெஷ் ஃபீலும் இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லை, இது கூட கிளிசராலும் இருக்கிறதுனால மாய்ஸ்சரும் மெயின்டைன் பண்ணி கொடுக்குது. ஸோ ஜென்ரல் ஃபேஸ் வாஷ் நீங்க எல்லாருமே என்ன ஸ்கின் டைப் இருந்தாலும் நீங்க இதை யூஸ் பண்ணலாம். ஆயில் கிளியர் ஃபேஸ் வாஷ் அப்படிங்கிறதுனால ஆயில் ஸ்கின் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் இல்லை, இது வந்து எக்ஸஸ் ஆயில மட்டும்தான் ரிமூவ் பண்ணணும். அதாவது நான் ஒரு நார்மல் ஸ்கின் மென்ல சொல்றேன், நான் ஒரு நார்மல் ஸ்கின் இருக்கேன், அப்படி இருக்கும்போது இதை யூஸ் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா நீங்க யூஸ் பண்ணலாம். ட்ரைனஸ் வருமானு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வராது. ஏன்னா இது எக்ஸஸ் ஆயில மட்டும்தான். முகத்துக்கு தேவையான மாய்ஸ்சர் கண்டென்ட் அது எந்த விதத்திலையும் டிஸ்டர்ப் பண்ணாது. பிரீமியம் ஷேவிங் கிரீம் வித் ஸ்கின் கண்டிஷனர். இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த கிரீம் ஷேவிங் கிரீம் நீங்க அப்ளை பண்ணதுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ் ஹேர்ஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப சாஃப்டாகவும், அது ரேசர் பண்ணி நீங்க ரிமூவ் பண்ணுறது ரொம்ப ஈஸியா எடுக்கிற மாதிரி நமக்கு இது சப்போர்ட் பண்ணுது. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆலன் ஜாயின் அண்ட் லானோலின் இருக்கிறதுனால இன்கேஸ் ஏதாவது நிக்ஸ் அண்ட் கட் வந்துச்சு, ஷேவ் பண்ணும்போது ஏதாவது கட் வந்துச்சு, ஏதாவது காயம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய அந்த கிளிசரின், ஆலன் ஜாயின் அண்ட் லானோலின் வந்துட்டு காயங்கள் சீக்கிரத்திலேயே ஆறுது, பெருசா எதுவும் ஆகாம இருக்கிறதுக்கும் இது சப்போர்ட் பண்ணுது. அண்ட் கிரீமி லேதர் இருக்கிறதுனால கொஞ்சமா எடுத்து நீங்க ஒரே ஒரு டிராப் எடுத்து நீங்க அந்த ப்ரஷ்ஷை வெட் பண்ணிட்டு நீங்க அப்ளை பண்ணாலே போதும், நிறைய லேதர் வரும். அதுலயே வந்துட்டு உங்களுக்கு ஃபுல் ஃபேஸ் நீங்க பியர்டு எல்லாமே வந்து ஷேவ் பண்ணலாம், இல்ல ஃபுல் ஷேவ் பண்ணறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஜெல். ஸோ சில பேர் க்ரீம் யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் ஜெல் யூஸ் பண்ணுவாங்க. சேம் மெத்தட் தான். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 1 டிராப் எடுத்தா போதும். இதுல இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ட் வந்து அலோவேரா அண்ட் எக்ஸஸா பாத்தீங்கன்னா ஆலிவ் ஆயில் இருக்கு. மற்றபடி மென்தால், கிளிசரின் அண்ட் அலோவேரா எக்ஸ்ட்ராக்ட் ரெண்டுத்திலுமே இருக்கு. ஜெல் அகைன் நீங்க கொஞ்சமா ஒரே ஒரு டாட் எடுத்தாலே போதும், ஃபுல்லாவே வந்துட்டு உங்களுக்கு யூஸ் பண்றதுக்கு இருக்கும். அண்ட் அதே மாதிரி
சில பேர் வந்து கன்வீனியன்ட்டுக்காக ஜெல் யூஸ் பண்றாங்க. அண்ட் ஜெல் யூஸ் பண்ணா ஸ்கின் ட்ரை ஆகுது அப்படிங்கிற ஒரு மித்தம் இருக்கு. பட் நம்ம இதுல ஆலோவேரா அண்ட் கிளிசரின் இருக்கிறதுனால ட்ரை ஆக சான்சஸ் இல்ல. இன்கேஸ் ட்ரைனஸா இருக்கக்கூடிய ஸ்கின் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய ஆலிவ் ஆயில் அவங்களோட ஸ்கின்னை மாய்ஸ்சர் மெயின்டைன் பண்ணி கொடுக்கும். ஜெல் யூஸ் பண்ணா ட்ரை ஆகும் அப்படிங்கிற ஒரு பயம் இதுல வேண்டாம். தென் நம்மளோட வெலாசிட்டி ட்வின் பிளேட் பிளஸ் ரெடி ஷேவர். ஸோ இதுல வந்து ரெடி ஷேவர் இருக்கும். ஒண்ணுத்துல வந்து பாத்தீங்கன்னா 5 ரேசர் வச்சிருக்கோம், பேக் ஆஃப் 5. அதுலயே வந்து பாத்தீங்கன்னா லூப்ரிகேட்டிங் ஆலோவேரா ஸ்ட்ரிப் இருக்கும். ஓகே, அந்த ஷேவர் அந்த ஹெட் கூட பாத்தீங்கன்னா பைவட் ஹெட் கூட பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப ஈஸியா ரொம்ப வந்துட்டு பிளெக்சிபிளா இருக்கிறதுனால நமக்கு எல்லா ஃபேஸ்க்குமே அது வந்து சூப்பரா இருக்கும். கிளைட் பண்றதுக்கு ரொம்ப கன்வீனியன்ட். அண்ட் அதுல இருக்கக்கூடிய ஆலோவேரா ஸ்ட்ரிப் அண்ட் விட்டமின் இ வந்துட்டு அகைன் கட்ஸ் ஏதாவது வந்துச்சு இன்ஃபெக்ஷன் ஃபர்தரா ஸ்ப்ரெட் ஆகாம நமக்கு ஹெல்ப் பண்ணுது. அண்ட் லாங் ஹேண்டில். பொதுவா பாத்தீங்கன்னா இந்த பவுச்ல வரக்கூடிய அந்த ரேசர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டா இருக்கும், ரொம்ப சின்னதா இருக்கும். நம்மளால ஷேவ் பண்றது வந்து அந்த அளவுக்கு கன்வீனியன்ட்டா இருக்காது. பட் இதுல வந்து ஹேண்டில் வந்து ரொம்ப பெருசு, ரொம்ப ஈஸியா வந்துட்டு உங்களால ஃபேஷியல் ஹேர்ஸ் ரிமூவ் பண்ண முடியும். அண்ட் ஆஃப்டர் ஷேவ் ஸ்பிளாஷ். ஸோ இந்த ஸ்பிளாஷ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இத டோனர் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, நீங்க எதர் வந்து ஒரு காட்டன் பேட்ல இல்ல வந்துட்டு ஒரு காட்டன் பால்ல வந்துட்டு எடுத்துட்டு நீங்க ஃபேஸ்ல வந்து ஒத்தி கொடுக்கலாம் ஆஃப்டர் ஷேவ். இல்ல அப்படின்னா கைகள்ல எடுத்துட்டு கூட நீங்க ஜஸ்ட் ஷேவ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி டச்சப் பண்ணி கொடுக்கலாம். ஒரு 4 to 5 செகண்ட்ஸ்க்கு நீங்க இதை பண்ணாலே போதும். அண்ட் எதுக்காக இதை கொடுக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷேவ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு விதமான ஒரு சில பேருக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஹார்ட்னஸ் வந்துடும், ரொம்ப டைட்டா இருக்க மாதிரி ஃபீல் வரும், ஸ்கின் வந்து ரொம்ப திக்கான மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ரொம்பவே கன்வீனியன்ட்டா இருக்கும். அண்ட் ஆஃப்டர் ஷேவ் ஸ்பிளாஷ் நல்ல ஒரு பெர்ஃப்யூம்டு ஸ்ப்ரே மாதிரி நமக்கு ஆக்ட் ஆகும். ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீல் கிடைக்கும். அண்ட் ஸ்கின் வந்து ரொம்ப கூலா இருக்கிறதுக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணும். தென் மென்ஸ் ஃபேர்னஸ் கிரீம். ஸோ வெலாசிட்டி மென்ஸ் ஃபேர்னஸ் கிரீம் வந்து பாத்தீங்க அப்படின்னா விட்டமின் இ அண்ட் சன்ஸ்கிரீன் அதிகமா இருக்கு. எல்லா ஸ்கின் டைப்புக்கும் சூட்டபிளான ஒரு ப்ராடக்ட். எதர் அது ஆயிலி ஸ்கின்னா இருக்கலாம், இல்ல அது நார்மல் ஸ்கின்னா இருக்கலாம், இல்ல ட்ரை ஸ்கின்னாவும் இருக்கலாம். இதுல இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ட் பாருங்க, விட்டமின் இ, B3 அதாவது நியாசினமைட் அண்ட் சி. இந்த மூணுமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு கலர் கொடுக்கும், ஸ்கின் டெக்ஸ்டர் மெயின்டைன் பண்ணி கொடுக்கும், அதே மாதிரி மாய்ஸ்சரை மெயின்டைன் பண்ணி எக்ஸஸ் ஆயில கண்ட்ரோல் பண்ணியும் கொடுக்கும் விட்டமின் சி ஆனது. இதுல வந்து சன்ஸ்கிரீன் ஆக்டிவ்ஸ் இருக்கிறதுனால அல்ட்ரா வயலட் ஏ அண்ட் பி ரேஸ்ல இருந்து நமக்கு ப்ரொடெக்ஷனும் கொடுக்குது. எல்லா ஸ்கின் டைப்பும் நீங்க இதை யூஸ் பண்ணலாம், மென்ஸ் எல்லாருமே இது யூஸ் பண்ணலாம். இந்த கிரீம லேடிஸ் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா ஸ்பெஷலி டிசைன்டு ஃபார் மென்ஸ் ஸ்கின். மென்ஸ் ஸ்கின்னும் லேடிஸ் ஸ்கின்னும் பயங்கர டிஃபரன்ஸ். ஸோ நம்மள விட மென்ஸ் ஸ்கின் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப திக்னஸ் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ அதனால அதுல யூஸ் பண்ணிருக்க ப்ராடக்ட்ஸோட இந்த டென்சிட்டியும் வந்து பாத்தீங்கன்னா ஜாஸ்தியா இருக்கும். அவ்வளோ ஹெவி கண்டென்ட் ஃபீமேல் ஸ்கின்னுக்கு வந்துட்டு அஃப்கோர்ஸ் ரைட், நிறைய பேர் யூஸ் பண்றீங்க, பிக்மெண்டேஷன் போயிடுச்சு, கழுத்து பேக்ல இருக்கக்கூடிய அந்த பிளாக் எல்லாம் போயிடுச்சு, அது வந்து ஓகே, ப்ராக்டிகலி ஓகே. பட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நான் சொல்றது என்னன்னா மென்ஸ் ஃபேர்னஸ் கிரீம் லேடிஸ் யூஸ் பண்ணக்கூடாது. அண்ட் வெலாசிட்டி கூல் மென்தால் ஷாம்பு. இதுல வந்து பாத்தீங்கன்னா அகெயின் மின்ட் ஆயில், மென்தால் அண்ட் கிளிசரின். ஸோ ஸ்கேல்போட அந்த ட்ரைனஸ், ஏன்னா ரொம்ப ஷார்ட் ஹேர் வச்சிருப்பீங்க, ஸோ டஸ்ட் எல்லாம் ஈஸியா உள்ள போகும். அதே மாதிரி ஸ்கேல்ப் வந்து ட்ரை ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த ட்ரைனஸை கண்ட்ரோல் பண்ணி எக்ஸஸ் ஆயில கண்ட்ரோல் பண்ணி ஸ்கேல்ப் வந்துட்டு ஒரு கூலிங்கா இருக்கிறதுக்கு இது சப்போர்ட் பண்ணி கொடுக்குது. அண்ட் ஃபோர்டிஃபைங் ஷாம்பு. ஸோ ஃபோர்டிஃபைங் ஷாம்பூஸ் வந்து பாத்தீங்கன்னா டேமேஜ் அண்ட் ட்ரை ஹேர்க்காக நிறைய டிராவல் பண்றீங்க, இல்ல வந்து கலர் பண்றீங்க, முடிக்கு வந்து கலர் அடிக்கிறீங்க, இல்ல வந்து ஹெல்மெட்ஸ் யூஸ் பண்றீங்க, முடிய வந்து ரொம்ப ட்ரையா ரொம்ப ரஃபா இருக்கு, அந்த மாதிரி ஃபீல் பண்றவங்க வந்துட்டு நீங்க ஃபோர்டிஃபைங் ஷாம்பூஸ் யூஸ் பண்ணலாம். இதுல இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சன்ஃபிளவர் ஆயில் அண்ட் கிளிசரின். தென் கண்டிஷனர். ஸோ கண்டிஷனரும் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா எடுத்துக்கோங்க, ஜஸ்ட் வெறும் ஹேர்ல மட்டும் அப்ளை பண்ணுங்க, ஸ்கேல்ப்ல அப்ளை பண்ண வேண்டாம்.
முடியோட வேர்க்கால்கள்ல இது படக்கூடாது. ஏன்னா கண்டிஷனர் அப்படிங்கறது வந்து க்ளோஸ் பண்ணிடும். முடியோட வேர்க்கால்கள்ல படும்போது அந்த போர்ஸும் இது வந்து க்ளோஸ் பண்ணிடும். அதனாலதான் வேர்க்கால்கள்ல கண்டிஷனர்ஸ் எப்பவுமே படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்கேல்ப்ல நமக்கு படக்கூடாது. முடியில மட்டும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ மென்ஸ் ஹேர் வந்து ரொம்ப சின்னது இல்லையா? இதை அப்ளை பண்றது ரொம்ப ஈஸி. நீங்க ஜஸ்ட் கண்டிஷனர் கையில எடுத்துட்டு இதை ஜஸ்ட் அப்வர்ட் மோஷன்ல நீங்க பண்ணாலே போதும். உங்களுக்கு வந்து கரெக்டா வந்துட்டு ஹேர்ல வந்துட்டு அது உட்கார்ந்துரும். ஸோ சன்ஃபிளவர் ஆயில் அண்ட் ஆல்மண்ட் ஆயில் இருக்கிறதுனால ஹேருக்கு ரொம்ப நல்லதும் கூட. அண்ட் ஹேர் ஸ்டைலிங் ஜெல். ஸோ ஹேர் ஸ்டைலிங் ஜெல் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது 2 பேருமே யூஸ் பண்ணலாம். மேல் ஃபீமேல். எஸ்பெஷலி இந்த பார்லர்ல இருக்கிறவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா பிரைடல் ஹேர் ஸ்டைல்ஸ் பண்ணும்போது ஸ்ப்ரேஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஹேர் ஸ்டைலிங் ஸ்ப்ரேஸ் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது கெமிக்கல் ஸ்ப்ரேஸ் யூஸ் பண்ணும்போது முடி கண்டிப்பா டேமேஜ் ஆகும். அண்ட் சினி இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்க எல்லாம் வந்துட்டு நிறைய மாடலிங் இந்த மாதிரி ஃபீல்ட்ல இருக்கவங்க நிறைய கெமிக்கல்ஸ்க்கு வந்து எக்ஸ்போஸ் ஆவாங்க. அந்த ஹேரை வந்து அப்படியே செட் பண்ணி விட்டுருங்க. நம்மளோட ஸ்டைலிங் ஜெல் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சேஃபான ஒரு ஸ்டைலிங் ஜெல். பர்சனலி யூஸ் பண்ணதுனால நான் சொல்றேன். ஹேர் ஸ்டைலிங் ஜெல் ரீட்டைல் மார்க்கெட்ல விற்கிறாங்க. ஓகே, அதை வாங்கி நீங்க ஒரு சைட் ஆஃப் ஹேர்ல நீங்க அப்ளை பண்ணி பாருங்க. கொஞ்ச நேரத்திலேயே அந்த முடி காஞ்சு உங்களுக்கு அப்படியே வந்துட்டு நிற்கும். ரீட்டைல் மார்க்கெட்ல நீங்க யூஸ் பண்ண ஹேர் வந்துட்டு அப்படியே நிற்கும் உங்களுக்கு. அப்படியே அந்த கம்ல எல்லாம் போட்டு பிசைஞ்சு வச்சோம்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி உங்களுக்கு நிற்கும். பட் நம்மளோட வெலாசிட்டி ஹேர் ஸ்டைலிங் ஜெல் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா முடி ட்ரை ஆகாது. அந்த ஸ்டைல் ஹோல்ட் ஆகும். நீங்க என்ன ஸ்டைல் வைக்கிறீங்களோ அந்த ஸ்டைல் அப்படியே நிற்கும். பட் முடி வந்து வறண்டு போய் ஒன்னோட ஒண்ணு பிசு பிசுன்னு ஒட்டி போய் அந்த மாதிரிலாம் இருக்காது. நீங்க எந்த ஸ்டைல் விரும்புறீங்களோ அதே ஸ்டைல் உங்களுக்கு த்ரூ அவுட் த டே உங்களுக்கு மெயின்டைன் ஆகும். அண்ட் முடியும் ரொம்ப ஷைனிங்கா ரொம்ப சாஃப்டா இருக்கும். அண்ட் நான்ஸ்டிக்கி ஃபார்முலா இருக்கிறதுனால ஷைனிங்கா வந்துட்டு கண்டிப்பா நமக்கு ஷைனிங் கொடுக்கும். பட் ரீட்டைல் மார்க்கெட்ல இருக்கிறது நமக்கு ஷைன் வராது. முடிய வறண்டு போய் ரொம்ப ட்ரையா இருக்கும். தென் ஷவர் ஜெல். ஷவர் ஜெல் வந்து பாத்தீங்கன்னா ஜொஜோபா ஆயில் வித் விட்டமின் பீட்ஸ் எல்லாம் இதுல இருக்கு. ஜொஜோபா ஆயில் வந்து பாத்தீங்கன்னா பாடி மாய்ஸ்சரை வந்துட்டு லாக் பண்ணி ஸ்கின் வந்து சாஃப்ட் அண்ட் சப்பிளா வச்சுக்கிறதுக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணும். அண்ட் விட்டமின் இ கண்டென்ட் அகைன் வந்து பாடியோட ஸ்கின் வந்துட்டு ஏஜிங் ஆகாம சுருக்கம் விழாம நமக்கு ரிப்பேர் பண்ணி மெயின்டைன் பண்ணி பார்த்துக்கணும். தென் பாடி ஸ்ப்ரே. பாடி ஸ்ப்ரேல வெலாசிட்டி பாடி ஸ்ப்ரேல வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஷர்ட் மேலேயோ இல்ல பனியன் மேலேயோ அடிக்கிற ஒரு ஸ்ப்ரே கிடையாது. பாடி மேல அடிக்கிறோம். நம்ம குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஜஸ்ட் 2-3 ஸ்ப்ரேஸ் வந்து நீங்க பாடியில நீங்க வந்து இதை பெர்ஃப்யூம் பண்ணணும். அப்பதான் அதோட ஸ்மெல் வந்து லாங் லாஸ்டிங்கா இருக்கும். ட்ரெஸ்ல நீங்க அடிக்கும் போது என்ன ஆகும்னா அது காத்துலயே வந்துட்டு உங்களுக்கு வரும். நம்ம பாடியில எங்கெல்லாம் ஸ்வெட் வருது, ஆம்பெட்ல, ஓகே, இந்த இடத்துல ரெஸ்ட் எல்லாம் நீங்க வந்துட்டு ஜஸ்ட் ஒரு ஸ்ப்ரே பண்ணிட்டு நீங்க வந்து தேய்ச்சி விட்டுலாம். அதுல வந்துட்டு உங்களுக்கு ஸ்வெட் ஆகும்போது பாத்தீங்கன்னா அப்பதான் அந்த ஸ்ப்ரே வந்துட்டு அந்த ஸ்மெல் எல்லாம் நியூட்ரலைஸ் பண்ணி பாக்டீரியாவெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி நமக்கு ஒரு ஸ்மெல் ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் நமக்கு கொடுக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா சிட்ரஸ், லெவெண்டர் அண்ட் மஸ்க் வந்து பிளெண்ட் பண்ணிருப்பாங்க. அண்ட் இதுல இருக்கக்கூடிய ட்ரைக்ளோசன் வந்து பாத்தீங்கன்னா ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால ஜெர்ம்ஸ் பாக்டீரியால இருந்து நமக்கு பாதுகாப்பு கொடுக்குது. அண்ட் டியோட்ரைசிங் பாடி டால்க். இந்த பாடி டால்க்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சாஃப்ட் ஃபைன் பாடி டால்க். ஸோ எல்லாருமே இது யூஸ் பண்ணலாம். ஈவன் வந்து ஃபீமேல் பாடிஸ் கூட நீங்க வந்துட்டு இதை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபாரினர்ஸ் மாதிரி வந்துட்டு இங்க வந்து நம்ம யாரும் சன்பாத் எடுக்கிறது இல்லை, வெயில்ல வந்து எக்ஸ்போஸ் ஆகிறது கிடையாது. ஸோ நம்மளோட பாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து திக்கா இருக்கும். அது வந்து அந்த அளவுக்கு சென்சிட்டிவிட்டி கிடையாது. ஸோ அதனால இந்த டியோடரைசிங் பாடி டால்க் வந்துட்டு நீங்க ஈவன் மென்ஸும் யூஸ் பண்ணலாம், விமென்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். பாடிக்கு அண்டர் ஆர்ம் இல்ல நெக் நீங்க யூஸ் பண்ணலாம். தென் மோஸ்ட் ஃபேவரட் பியர்ட் ஆயில். இதுல வந்து பாத்தீங்கன்னா 7-in-1 பியர்ட் க்ரோத் ஆயில். ஸோ நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், ஸ்கின்னோட செகண்ட் லேயர்ல தான் முடியோட வேர்க்கால்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி. நம்மளோட இந்த 7 ஆயுர்வேதிக் ஆயில்ஸும் மிக்ஸ் ஆன ஒரு பிளெண்டிங் ஆயில் தான் நம்மளோட வெலாசிட்டி ஆயில். இதை என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா புதுசா முடி வளர்றதுக்கான தூண்டுதலை வந்துட்டு நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருது. ஓகே,
அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆல்கஹால் கிடையாது, மினரல் ஆயில் கிடையாது, அண்ட் எஸ்எல்எஸ், பாரபன், சிலிகான், பேத்தலேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் கிடையவே கிடையாது. தென் ஆர்டிபிஷியல் ஃப்ரேக்ரன்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ இதுல இருக்கக்கூடிய ஆயில்ஸ் என்னென்ன ஆயில் பாத்தீங்கன்னா வெட்டிவேர் ஆயில், செடாரூட் ஆயில், ஜொஜோபா ஆயில், சிசாமி ஆயில், பிரம்மி ஆயில், ஆம்லா ஆயில் அண்ட் கோகோனட் ஆயில். 7 விதமான எண்ணெய் வந்துட்டு இதுல ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்கின்ல இருந்து வரக்கூடிய ஹேர் க்ரோத்தை வந்துட்டு இது ஸ்டிமுலேட் பண்ணி, பேட்சி பியர்ட்ஸ் இருக்கிறவங்க, இல்ல பியர்டு வந்துட்டு சரியா வளரல, அங்கங்க வந்துட்டு நமக்கு சில பேருக்கு வந்து பேட்சி பியர்ட் சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கூட இது சப்போர்ட்டிவா இருக்கும். புது ஹேர் க்ரோத்துக்கு இது நல்லா சப்போர்ட் பண்ணி detangles hair and splittens and conditions பண்ணி கொடுக்கும். ஸோ கிளென்ஸ், நரிஷ் அண்ட் ஸ்டைல் பண்றதுக்கு இது சூப்பரான ஒரு ப்ராடக்ட். பி கிளீன், பி ஹெல்த்தி அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா பர்சனல் கேர் ரேஞ்சஸ்ல நம்ம ஹேண்ட் கேர், ஓவல் கேர், பாடி கேர், இப்ப பார்த்ததுல ஹேர் கேர், பேபி கேர் அண்ட் வெலாசிட்டி மென்ஸ் என்டையர் ஃபேமிலிக்கு டே டு டே லைஃப்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபுல் கம்ப்ளீட் ரேஞ்சஸ் தான் நம்ம இந்த பர்சனல் கேர் ரேஞ்சஸ்ல நம்ம பார்க்கணும். ஓகே, ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இது டவுட்கான செஷன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து தாராளமா சாட் பாக்ஸ்ல போடுங்க. அதை வந்துட்டு நம்ம ஒன்னா வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணுவோம். Manasi Mohanty. So which one is hair serum? So we don't have special hair serum. நமக்கிட்ட ஸ்பெஷலைஸ்டு ஹேர் சிரம்ஸ் கிடையாது. பட் மொராக்கன் ஆர்கன் ஆயில், ட்ரீட்மெண்ட் ஆயில இல்ல பிரீமியம் சலூன் ஆயில் இருக்கு இல்லையா, இது ரெண்டுத்தையுமே நம்ம ஹேர் சிரம் மாதிரி யூஸ் பண்ணலாம். எப்படின்னு கேட்டீங்கன்னா ஜஸ்ட் 3-4 drops ஆஃப் சலூன் ஆர்கன் ஆயில் இல்ல பிரீமியம் ஆயில் எடுத்துட்டு வெட் ஹேர்ல, அதாவது நம்ம டவல் ட்ரை பண்ணதுக்கு அப்புறம் வெட் ஹேர்ல நீங்க ஜஸ்ட் இதை ரப் பண்ணிட்டு நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா சிரம் மாதிரியே உங்களுக்கு ஆக்ட் ஆகும். ஸ்டிக்கினஸ் இருக்காது, ரொம்ப ஷைனிங்கா இருக்கும் அண்ட் ரொம்ப சாஃப்ட் அண்ட் சில்கி ஹேர் வந்துட்டு நமக்கு கிடைக்கும். தண்ணி வந்து உப்பு தண்ணியா இருந்தா கூட நான் வந்து சொல்லியிருந்தேன், உங்களோட கன்சர்னுக்கு ஏத்த மாதிரி நீங்க சலூன் கேட்டகரி ஷாம்பூஸ் யூஸ் பண்ணலாம். டீ ஆயில் வந்து பாத்தீங்கன்னா 5 to 10 drops நீங்க வந்து அந்த காம்போசிஷன் ஆஃப் ஆயில்ல நீங்க மிக்ஸ் பண்ணிக்கலாம். சசிப்ரியா மேம், வேற யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ்? ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்துட்டு சாட் பாக்ஸ்ல போடலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு ஏதோ டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன். வந்துருச்சு. காம்போசிஷன் ஆஃப் ஆல் ஆயில் மிக்ஸ். ஓகே, நான் மறுபடியும் என்னென்ன ஆயில் நீங்க மிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கறத சொல்றேன். ஓகே, நம்மளோட சலூன் ஆர்கன் ஆயில் ட்ரீட்மெண்ட் ஹேர் ஆயில் இருக்கும், அது எடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து சலூன் பிரீமியம் ஹேர் ஆயில் இருக்கு இல்லையா, ஆல்மண்ட் ஆயில் ஒயிட் கலர் பாட்டில் வரும், அது எடுத்துக்கோங்க. ஆயுர்வேதிக் ஆயில், ஆம்லா ஆயில், அதுக்கப்புறம் நம்மளோட பியர்ட் ஆயில், கூட நம்மளோட டீச்சி ஆயில், எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு பாட்டில்ல நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கிட்டாலும் சரி, இல்ல வந்து அப்பப்ப 2-3 டிராப் எடுத்து நீங்க அப்பப்போ ஒரு கிண்ணத்துலயும் ஒரு பவுல்லயும் மிக்ஸ் பண்ணி அது நீங்க அப்ளை பண்ணிக்கிறீங்கனாலும் வெள்ளரிக்கும். எப்படி வேணாலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். எய்தர் குளிக்கிறதுக்கு ஒரு 30 நிமிஷம் முன்னாடி, ஹேர் வாஷ் பண்றதுக்கு ஒரு 30 நிமிஷம் முன்னாடி நீங்க இதை அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணீங்கனாலும் குட். இல்ல அப்படின்னா முன்னாடி நாள் நைட்டு கூட நீங்க இதை அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்க ஹேர் வாஷ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹேர் ரொம்ப சில்கி, சாஃப்டா, ரொம்ப ஹெல்தியா இருக்கிறத உங்களால ஃபீல் பண்ண முடியும். ரேஷியோலாம் ஒன்றும் இல்லை சார், டீச்சி ஆயில் மட்டும் கொஞ்சம் கம்மியா போட்டுக்கலாம், அவ்வளவுதான். மற்றபடி எல்லாமே ஈக்குவல் அமௌண்ட் கூட நீங்க எடுத்துக்கலாம். அதே மாதிரி பியர்ட் ஆயிலும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பியர்ட் ஆயில் வந்து ஆல்ரெடி அதுல 7 ஆயில் வந்து இன்ஃபியூஸ் ஆயிருக்கு அண்ட் வந்துட்டு ஹேர் க்ரோத்தை வந்து ஸ்டிமுலேட் பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன். அதனால இந்த ஹேர் வந்து ஃபேஸ்ல, எஸ்பெஷலி லேடிஸ் ஃபேஸ்ல விழாம பாத்துக்கோங்க. பிகாஸ் எங்கெங்கெல்லாம் ஸ்பில் ஓவர் ஆகுதோ அங்கெல்லாம் புதுசா ஹேர் க்ரோத் வருது. பாடி மசாஜ்க்கு இந்த மிக்சிங் ஆஃப் ஆயில வந்துட்டு நீங்க யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இது வந்துட்டு ஹேர் க்ரோத்
ஸ்டிமுலேஷன் ஆகும். ஐ மீன் ஹேர் வந்து புதுசா முடி வந்து வளர்றதுனால பாடி மசாஜ்க்கு நீங்க யூஸ் பண்ணலாம். தனித்தனியா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆர்கன் ஆயில் யூஸ் பண்ணலாம், இல்ல கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணலாம், இல்ல வந்து சலூன் பிரீமியம் ஆயில் யூஸ் பண்ணலாம். தனித்தனியா நீங்க யூஸ் பண்றீங்கன்னா ஓகே, வெல் அண்ட் குட். பட் இந்த மிக்சர் ஆஃப் ஆயில வந்துட்டு தயவு செய்து பாடிக்கோ இல்ல ஃபேஸ்க்கோ அப்ளை பண்ணிடாதீங்க. I am okay. Which oil should I use to reduce my hair fall? I am taking amla oil, noni, spirulina, multivitamin. I have more. Okay, Tanuja Kesha. Presently, hair fall ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இவ்வளோ சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு amla oil யூஸ் பண்ணி மேபி உங்களுக்கு வந்து ஹார்மோனல் இஷ்யூஸ்னால கூட உங்களுக்கு இந்த ஹேர் ஃபால் வரலாம், இல்ல ஸ்ட்ரெஸ்னால கூட இந்த ஹேர் ஃபால் வரலாம், இல்ல எக்ஸ்டர்னல் சோர்சஸ்னால கூட ஹேர் ஃபால் வரலாம். நான் சொன்ன காம்போசிஷன் ஆஃப் ஆயில் யூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹேர் ஃபால் டிஃபென்ஸ் ஷாம்பூஸ் யூஸ் பண்ணுங்க. அதுவே போதுமானது. மற்றபடி எடுக்கிற சப்ளிமெண்ட்ஸே போதும். ஆயிலுக்கான எக்ஸ்பைரி டேட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆயிலையும் ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கு. ஸோ ஷெல்ஃப் லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 2 ஆயிலுக்கும் பாத்தீங்கன்னா 2 வருஷம் கொடுத்துருக்காங்க. அவ்வளவு வருஷம்லாம் நம்ம வச்சுட்டு இருப்போமா? எனக்கு தெரிஞ்சு 2-3 months அவ்வளவுதான் வரும், அதுக்கு மேல இருக்காது. Can we use baby spa products in 12 years? Yes, below 12 years நீங்க தாராளமா baby spa products யூஸ் பண்ணலாம். ஸோ above 12 years அவங்களோட நீங்க வந்து விருப்பப்பட்டு அப்கிரேட் ஆகலாம். ஸ்கின் கேர்ல அப்கிரேட் ஆனாலும் ஆகலாம், இல்ல பேபி ப்ராடக்ட்ஸே வந்து அடல்ட்டும் யூஸ் பண்றாங்கன்னா தாராளமா யூஸ் பண்ணலாம். ஆயிலி ஸ்கின் மட்டும் யூஸ் பண்ண வேண்டாம், மற்றபடி யார் வேணா யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபர்தர் டவுட்ஸ் ஏதாவது இருக்கா? தேங்க்யூ மேம், தேங்க்யூ. ஸோ எதுவும் டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த செஷன் வந்துட்டு நான் சொன்ன மாதிரியே வந்துட்டு இன்னொரு டவுட் ஃபார் பாடி மசாஜ் ஆயுர்வேதிக் ஆயில். ஓகே, நான் அதுதான் சொல்லுறேன், பியர்ட் ஆயிலோட மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணாதீங்க. தனித்தனியா யூஸ் பண்றீங்க அப்படின்னா இஸ் ஓகே, பாடி மசாஜ்க்கு நீங்க எடுத்துக்கலாம். அண்ட் ஆயுர்வேதிக் ஆயில் வந்து பாத்தீங்க அப்படின்னா அது பேர்லயே மென்ஷன் பண்ணிருப்பாங்க, கூல் ஹெர்பல் ஆயில். இப்ப நீங்க ஹெட் மசாஜ் கூட நீங்க எடுக்கலாம், ரொம்ப சில் எஃபெக்ட்ஸ் தரும். அண்ட் நம்ம மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்றீங்க ஹேருக்கு மட்டும் அப்படின்னா இதுவே போதுமானது. உங்க என்டையர் பாடியுமே வந்துட்டு உங்களுக்கு கூலிங் எஃபெக்ட்ஸ் கிடைக்கும். Thank you so much, Amru sir. Thank you, Shanmugaraj sir. Any allergy rashes? Okay, Mr. iPhone, Mr. or Mrs. iPhone, அது எனக்கு தெரியல, உங்க பேர் எனக்கு தெரியல. ஏதாவது அலர்ஜி ரேஷஸ் வந்துருச்சு அப்படின்னா நீங்க எங்க வந்துட்டு இந்த ப்ராடக்ட் யார்கிட்ட வாங்குனீங்களோ, அதாவது டிபி சென்டர்ல வாங்குனீங்களோ, இல்ல எம்எஸ்சில வாங்குனீங்களா, இல்ல ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணீங்களா, அதுக்கு நீங்க வந்துட்டு ரிட்டர்ன் கொடுக்கலாம். இல்ல நியர்பை எம்எஸ்சில கூட நீங்க போயிட்டு ரிட்டர்ன் கொடுக்கலாம். ரிட்டர்ன் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து எதனால இந்த ப்ராடக்ட்ஸ் பிடிக்கல, இந்த மாதிரி அலர்ஜி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட எம்சிஏ நம்பர் அண்ட் நீங்க அந்த பர்ச்சேஸ் பண்ண ரெசிப்டோட காப்பியோட சேர்த்துட்டு போயிட்டு 30 டேஸ்க்குள்ள நீங்க வந்துட்டு ரிட்டர்ன் கொடுக்கலாம். ஈவன் நீங்க அந்த ப்ராடக்ட் 25% யூஸ் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கான ரிட்டர்ன் ஃபேவர் உங்களுக்கு பண்ணப்படும். ஓகே, தேங்க்யூ கிளாட்சன் சார், தேங்க்யூ ஸோ மச். Can we use baby milk cream for 10 years? தாராளமா ஜெயப்ரியா மேம், தாராளமா நீங்க வந்து பேபி மில்க் கிரீம் யூஸ் பண்ணலாம் 10 இயர்ஸ். இன்னும் சொன்ன அடல்ட் கூட பேபி மில்க் கிரீம் யூஸ் பண்ணலாம். இந்த ட்ரை ஸ்கின் இருக்கும் இல்லையா, அவங்க எல்லாம் கூட பேபி மில்க் கிரீம் யூஸ் பண்ணலாம். வின்டர் சீசன்ல எல்லாருமே பேபி மில்க் கிரீம் யூஸ் பண்ணலாம். ஆயிலி ஸ்கின் மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க, மற்றபடி ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் கிடையாது. ஹேர் ஃபால் டிபெண்ட்ஸ் விச் ஆயில் யூஸ். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த காம்பினேஷன் யூஸ் பண்ணும்போதே அதுவே போதும். ஓகே, ஓகே, நீங்க வந்துட்டு ராஜ்ரா மேம், நீங்க வந்து ஆன்லைன்ல இப்போ வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இப்போ ஆன்லைன்ல தான் சர்வீஸ் இருக்கு. எம்எஸ்சிஸ் எல்லாமே க்ளோஸ்ட். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ.
thank you so much team. So again இந்த ரெக்கார்டிங் வந்துச்சுன்னா யூடியூப்ல அப்லோட் பண்ணிட்டு கண்டிப்பா அதோட லிங்க் உங்களுக்கு கொடுக்குறேன். உங்களோட கஸ்டமர்ஸ், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் இந்த லிங்கை வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்க. மேபி அவங்களுக்கு இது தேவைப்படலாம், தேவைப்படாமலும் இருக்கலாம். அண்ட் இந்த பர்சனல் கேரோட பிபிடியும் கண்டிப்பா நான் உங்களுக்கு குரூப்ல ஷேர் பண்றேன். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் டீம், தேங்க்யூ ஸோ மச். See you on Monday. I mean, sorry, Wednesday. Sorry. Thank you. Bye. Thank you so much. Thank you. I'm using our. Oh, okay. Thank you, Roslyn ma'am. Thank you so much. Thanks for your feedback. I'm using all our good. Very good. Thank you so much. Thank you, guys. Thank you. Thank you, team. Thank you. Bye. Thank you.